ஆபதாம் அபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதா வனசாரிணः शृण्वन् राम कथानादं कोनयाति पराङ्गतिम्. वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेदसादासीत् साक्षाद् रामायणात्मना. यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் உலகத்தவருடைய உஜ்ஜீவனத்துக்காக எத்தனையோ அவதாரங்களை பண்ணுகிறார். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு கண்ணனுடைய திருவாக்கு. சாது பரித்ராணம், துஷ்ட நிரசனம், தர்ம சம்ஸ்தாபனம், இதற்காகத்தான் பகவானுடைய அவதாரங்கள், எண்ணிறந்த அவதாரங்கள். கண்ணன் கீதையில் சொல்லும் போது பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுனான்னு சொன்னார். எனக்கு பல ஜன்மங்கள் கழிந்தன அர்ஜுனா, ஆத்மாவான உனக்கு எப்படி எத்தனையோ பிறவிகள் கழிந்தனவோ அத போல் எனக்கும் பல அவதாரங்கள் கழிந்து விட்டன. நமக்கு எத்தனையோ பிறவிகள், எண்ணிலடங்காத பிறவிகள். ஆனால் அந்த பழைய பிறவிகள் எல்லாம் எது, என்ன செய்தோம், ஏன் பிறந்தோம், ஏதும் நாம் அறியோம். பகவானுக்கு அப்படியா? ஒவ்வொரு அவதாரத்தின் போதும் என்ன செய்கிறோம், யாரை ரட்சிக்கிறோம், எதற்காக பிறந்தோம், அத்தனையும் தெரிந்தே எம்பெருமான் பூலோகத்தில் அவதரிக்கிறார். மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான்னு திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம், 8 அவதாரங்கள். இதுவரைக்கும் எல்லாமே கிருதயுகத்தில் நடந்தவை. அதற்கப்புறம் திரேதாயுகத்தே பரசுராமாவதாரம், ஸ்ரீராமாவதாரம். துவாபர யுகத்திலே பலராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். கடைசியா இப்போது நாம் இருக்கக்கூடிய கலியுகத்தில், இனிமேல் என்றோ கலியுகத்தினுடைய கடைசியில் கல்கி எம்பெருமான் அவதரிக்க போகிறார். இதெல்லாம் அவதாரங்களுடைய வரிசை. இந்த 10 தான் நினைக்க வேண்டாம், அவதாரங்கள் எண்ணிறந்தவை. இதற்குள் ஆழ்வார் சாதிக்கும் போது ஒரு முக்கியமான சொல் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய்னு பிரயோகிக்கிறார். முன்னுமிராமன்னு சொன்னா பரசுராமன், பின்னுமிராமன்னு சொன்னா பலராமன், நடுவிலிராமன்னு சொல்லியிருக்கணுமே. ராமர்களுக்குள் முன்னு ராமன் பின்னு ராமன், நடு ராமன்னு சொல்ல வேண்டியவர் தானாய்ங்கிற சப்தத்தை பிரயோகப்படுத்தினார். அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் தானாகவே அவதரித்தார். அவருக்கு இருக்கிற அத்தனை குணங்களோடும் ராமனாக அவதரித்தார். அந்த ராமனுடைய சரித்திரம் தான் சீதையினுடைய சரித்திரம், பக்தர்கள் எல்லாருடைய சரித்திரம் தான் ஸ்ரீ ராமாயணம்னு கொண்டாடப்படுகிறது. நம் பாரத தேசத்தில் வேதங்களுக்கு ஏற்றம், உபனிஷத்துக்களுக்கு ஏற்றம். வேதங்கள் எல்லாம் நாம எப்படி கர்மங்களை செய்யணும்னு சொல்லும், உபனிஷத்துக்கள் எப்படி பிரம்மத்தை அடைய வேணும்னு எடுத்து சொல்லும். இதை தவிர வேதார்த்தம், உபனிஷத்தினுடைய அர்த்தங்கள், இதெல்லாத்தையும் தெரிந்து கொள்வதற்காக இதிகாசங்களும் புராணங்களும் பிறந்தன. இதிகாச புராணம்ங்கிறதுக்கு விஷயம் வேணுமே. நான் ஒரு புஸ்தகம் எழுதணும்னு சொன்னால் எதை பற்றின்னு முதலில் கேட்பார்கள். அது பகவானை பற்றியதாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் பெருமாள் அவதரிக்கிறார். இத்தனை அவதாரங்களை பத்தியும் அதுல என்னென்ன சரித்திரங்கள் நடந்தன, பெருமானுடைய குணங்கள் எவை, பக்தர்கள் ஆறாறு எப்படி நடந்து கொண்டார்கள், இதெல்லாத்தையும் எழுதி வைத்ததுதான் இதிகாசங்களும் புராணங்களும். அதுல புராணங்களை காட்டிலும் இதிகாசங்களுக்கு ஏற்றம், ஒரு நூலெழ ஏத்தம். இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபுர்பயேது பிபேத் கல்பஸ்ருதாத் வேதா
மாமயம் பிரதரிஷ்யதி. இது ஒரு புராண ஸ்லோகம். வேதத்துக்கு அர்த்தம் தெரியணும்னா இதிகாச புராணங்களை சேர்த்து தான் தெரிந்து கொண்டாக வேண்டும். அதுல இதிகாசங்கள் இரண்டு. ஒன்று மகாபாரதம், துவாபர யுகத்து கண்ணனம்பெருமானுடைய சரித்திரம். மற்றொன்று ஸ்ரீ ராமாயணம், திரேதாயுகத்து ராமனுடைய சரித்திரம். அதைத்தான் ராமாயணம் ராமாயணம்னு சொல்றோம். காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மகது பௌலஸ்த வதமித்யேவ. வால்மீகியே முதல்ல பேர் சூட்டுகிறார். அவர் தான் இந்த கவிதையெல்லாம் எழுதினவர். 6 காண்டங்களோட ராமன், நடுவுல சீதை, பின்னால் லக்ஷ்மணன். இவர்கள் எப்படி இந்த ஊர் முழுக்க நாடு முழுக்க நடந்தார்கள் என்று அவர்கள் 3 பேரை பத்தின சரித்திரத்தையும் 3 விதமான பாடல்களில் பாடினார். விலம்பிதம்னு ஒண்ணு, துருதம்னு ஒண்ணு, மத்தியமம்னு ஒண்ணு. வேகமா பாடுறத துருத்துன்னு சொல்லுவார்கள். ஓரளவு ஹிந்துஸ்தானி சங்கீதம் தெரிஞ்சவர்களா இருந்தா இந்த சப்தங்களோட பழக்கம் இருக்கும். துருத்துனா வேகமா பாடுறது, விலம்பித்தன இழுத்து பாடுறது, மத்தியமத்துல நடுவுல பாடுறது, வேகமாகவும் இல்லாமல் மெதுவாகவும் இல்லாமல் பாடுவது. இதைத்தான் தந்திரீலய சமன்விதம்னு முதல்ல சொன்னார். 7 தந்திகள் 7 ஸ்வரஸ்தானம். அப்படிப்பட்ட வீணையை மீட்டி மீட்டி மத்தியமத்திலும் விலம்பிதத்திலும் மேற்கொண்டு துருதத்திலும் இப்படி 3 வகையில பாடினார். யாரை பற்றி பாடினார்? நடந்து நடந்து வடக்கேந்து தெற்கு கோடி வரைக்கும் வந்த ராமன், சீதை, லக்ஷ்மணன் ஆகிய 3 பேரை பத்தி பாடினார். எத்தனை காண்டங்களில் பாடினார்? 6 காண்டங்கள்ல பாடினார். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்ன 6 காண்டங்கள். காண்டங்கள் 6. பேசப்பட்டவர்கள் 3. முக்கியமா 3 பேர். முதல்ல ராமன் நடக்க, அடுத்து சீதை நடக்க, பின்னால் லக்ஷ்மணன் நடந்தார். நேரிழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தன எம்மி ராமாவோ என்று குலசேகராழ்வாருடைய பாசுரம். அக்ரத பிரயௌ ராமஹ சீதா மத்தியே சுமத்யமா பிருஷ்டதட்டு தனுஷ்பாணிகி லக்ஷ்மணஹா அனுஜகாம. முன்னால் ராமன் நடந்தார், நடுவிலே சீதை நடந்தாள், பின்னால் லக்ஷ்மணன் நடந்தான். இதுதான் அயோத்தியிலிருந்து சேத்துக்கரை தாண்டி லங்கைக்கு போயிட்டு அங்கேருந்து திரும்பி அயோத்தி போற வரைக்கும் இவர்கள் பிரியவே இல்லையே. நடுவிலே 10 மாச காலம் சீதை பிரிந்திருந்தாள். ஆக 3 பத்தி தாம் பாட்டு 6 காண்டங்களாலே பாடினார். கடைசியில என்ன விதமா பாடினார்? வேகமா பாடினது, மத்தியமாவதியில பாடினது, மத்தியம ராகத்துல பாடினது, கடைசியா மெதுவாக பாடினது. 6 இருக்கு, 3 இருக்கு, 3 இருக்கு. 6 காண்டங்களுக்காக 6ன்னு போட்டுங்க. 3 விதமான பாடல்கள் தான் பாடியிருக்கார். அத 3ன்னு போட்டுங்க. அடுத்த 3 யார் 3 பேரை பத்தி பாடினார்? அகார உகார மகாரம். ஆங்கிறது பகவானை குறிக்கும், ஊங்கிறது சீதாதேவி பிராட்டியை குறிக்கும், மாங்கிறது ஜீவாத்மாவான லக்ஷ்மணனை குறிக்கும். அ உ ம இந்த 3ம் சேருமானால் ஓம்ங்கிற பிரணவம் கிடைக்கும். பிரணவத்தை புஸ்தகத்துல எழுதி எழுதி பார்த்திருக்கோம். அதே பிரணவத்துக்கு கால் முளைத்து நடந்து பார்த்திருக்கிறோமா? பார்க்கலாமே. காட்டுக்கு போனா பார்க்கலாம், தண்டகாரண்யத்துக்கு போனா பார்க்கலாம், ராமாயணத்துல பார்க்கலாம். ஆங்கிறதுக்கு கால் முளைச்சி நடந்ததுதான் ராமபிரான். ஊங்கிறதுக்கு கால் முளைச்சி நடந்தவள் தான் சீதாதேவி. மகாரமான ஜீவாத்மாவுக்கு கால் முளைச்சி நடந்தவர் தான் லக்ஷ்மணன். அதனால முதல்ல அகாரம், அகாரார்த்தோ விஷ்ணு. அடுத்தது உகாரம் பிராட்டி, உத்ருதா விஷ்ணுனா லக்ஷ்மிஹி உகாரேண உச்சதே சதா. ஊ என்கிற எழுத்து லக்ஷ்மியை குறிக்கும், சீதையை குறிக்கும். கடைசியா லக்ஷ்மணனை மகாரமாகிற மகாரம்ங்கிறவர் தயோர் தாசகா. அவ 2 பேருக்கும் தாசனாக இருந்து விட்டே பிரியாமல் கைங்கரியம் பண்ணினவர். 6, 3, 3 இந்த சரித்திரம் தான் நமக்கு ராமாயணத்துல தெரியுது. அதனால இன்றைக்கு எத்தனாவது நிகழ்வு? நீங்கள் எல்லாரும் என் பணியிலே ராமாயணத்தை கேட்க ஆரம்பித்து 633 நிகழ்வுகள். இன்னைக்கு 633வது நாள். 633க்கு இதுக்கு அதுக்கு சம்பந்தம் உண்டானால் சம்பந்தம் இருக்கே. காண்டங்கள் 6 தான், பேசப்பட்டது 3 பேரை பத்தி தான், பேசினது 3 விதமான கவிதைகள்ல தான். அதனாலேயே 633ன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ராமன் சரித்திரத்துக்கு நாயகன், உத்தம புருஷன், சக்கரவர்த்தி திருமகன், தாசரதி, அயோத்தியா நாதன், சாகேத ராமன், இன்னும் எத்தனை பேர் வேணுமானாலும் சொல்லலாம். அந்த பேர்களை எல்லாம் கோத்து ராமாயணம்ங்கிற மகா காவியமாய் வியங்கிய காவியமாக வால்மீகி பகவான் தான் நமக்கு கொடுத்தார். காவியம் ராமாயணம் கிருஷ்ணம். முதல்ல அதுக்கு பேர் சூட்டுறார். ராமனின் கதை, ராமனுடைய அயனம் கதை, அதனால் ராமாயணம். அடுத்தது பேரை மாத்திட்டார்.
நான் ராமனை பத்தி மட்டும் சொல்ல வரல, அதை விட சீதையினுடைய சரித்திரமா தான் இதை வச்சிருக்கேன். சீதாயா சரிதம் மகது. கடைசியா போற போக்குல ராமன் பௌலஸ்தியனாகிற ராவணனை கொன்றான். அதனால பௌலஸ்திய வதமித்தேவ. ராமாயணம்ங்கிறது எப்போதும் நிற்கும். யாவதாவத்ததே சக்கரம் யாவதீச்ச வசுந்தரா தாவத்வமிக லோகஸ்ய சுவாமித்வம் அனுவர்த்தைய. இது பரதன் சொல்வது. எப்போதும் ராமன் சக்கரவர்த்தி திருமகனாய் தாசரதி ராஜா ராமனாத்தான் இருப்பார். நாம எப்போதும் அவனுக்கு தாசர்களாகத்தான் இருப்போம். ராமநாமம் மிருத சஞ்சீவனமான ராமநாமம். போகிற உயிரை கூட உடனே காப்பாற்றி கொடுக்கக்கூடியது ராமநாமம். பரந்திகி பரமஸ்பஷ்டா துஷ்டா புஷ்டா சுபேக்ஷணா ராமோபிராமோபிரஜோ மார்கோனேயோ நயோனயா. இதெல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பீஷ்மாச்சாரியர் ராமனுடைய திருநாமங்களை கூறுகிறார். அதுல ராமஹாங்கிற நாமம் வருது. ராமன்னாலே எல்லா நன்மைகளும் கிடைக்கும். ஆபதாம் அபகர்த்தாரம், தீமைகளை எல்லாம் போக்குறார், நன்மைகள் அத்தனையும் கொடுக்கிறார். அந்த ராமனுடைய சரித்திரம் தான் ஸ்ரீராமாயணம்ங்கிற பெரிய காவியம். இதுக்கு அனுகிரகித்தவர் பிரம்மா. முதல்ல விஷயதானம் பண்ணவர் நாரதர். நாரதர் வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு வருகிறார். அப்ப வால்மீகி கேட்கிறார், 16 கேள்வி கேட்டார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாக்கியோ திருடவிரதா சாரித்ரேண கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா வித்வான் கஹா கஸ்தமர்த்தச்ச கஸ்யைக பிரியதர்சனா ஆத்மவான் கஹா ஜிதக்ரோதா துதிமான் கோனசூயகா கஸ்ய பிப்னதி தேவாச்ச ஜாதரோஷஸ்த சயுகே. 16 கேள்விகள் கேட்டார். மொத்த 16 கேள்வியும் ஒரே நேரத்துல ஒத்தரிடத்துல இருக்குமா? முனிவரே நாரதரே நீர் சொல்ல வேணும்னு பிரார்த்திக்கிறார். நாரதர் யோசித்தார். ஒத்தரிடத்துலதான் அத்தனை குணங்களும் நிற்கும். இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனிஸ்ருதா. இக்ஷ்வாக்கு வம்சத்தில் அவதரித்தவன் ராமன்னு திருநாமம். அவரை பத்தி தான் உனக்கு சொல்றேன்னு சங்கேப ராமாயணம். முதல் சர்க்கம் பாலகாண்டத்திலேயே சுருக்கமா ராமாயண சரித்திரம் முழுக்க வால்மீகி அவருக்கு நாரதர் சொல்லி கொடுத்துட்டார். அதுக்கப்புறம்தான் நாரதர் தீர்த்தமாடுறதுக்காக பரத்வாஜ முனிவரோட தமசா நதிக்கு போய் தீர்த்தமாடி அங்கேதோ சாப வாக்கியமா மானுஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாக யத் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோகிதம்னு பாட ஆரம்பிச்சார். அதையே முதல் ஸ்லோகமா வச்சுன்னு பிரம்மா அனுகிரகித்தார். மச்சந்தா தேவதே பிரம்மன்னு பிரவருத்தேயம் சரஸ்வதி. என்னுடைய அனுகிரகத்தாலதான் உம்ம நாக்கில சரஸ்வதி தேவி வந்து அமர்ந்தாள். அவதான் இந்த ஸ்லோகத்தையே பாட வச்சிருக்கா. நீர் மேற்கொண்டு பாடலாம். என் அனுகிரகத்தோட நீர் பாடுறதுனாலே இந்த உலகத்தில் யாவத்து ஸ்தாஸ்யந்தி இரையா சரிதச்ச மகீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி. சூரிய சந்திரர்கள் எதுவரை இருப்பார்களோ, ஹிமாச்சலம் எதுவரை இருக்குமோ, கங்கா முதலான நதிகள் எதுவரை ஓடுமோ, அது வரைக்கும் ராமாயணம் இருக்கும் இருக்கும் இருக்கும். ஆதி காவியம் ஜீவ நாடியாய் பாரத தேசத்துக்கே ஒரே உயிர் நாடினால் ராமநாமம். அந்த ராமநாமத்தை உள்ளடக்கி கொண்டிருக்கிற ஸ்ரீ ராமாயணம். அதை பத்தி தான் முதல் ஸ்லோகம் தியான ஸ்லோகத்திலே சொல்லுவார்கள். ராமனே ராமனேன்னு சொல்லிக்கொண்டே வால்மீகி பிறந்தார். ராம 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 ராமன்னு சொல்லித்தான் அவருக்கு எல்லா பெருமை அடைந்தார். கூஜந்தம் ராம ராமேதி. ராமன் ராமன் ஒரு குயில் கூவர் தான். ஒரு பெரிய மரம், மரத்தின் மேல குயில் உட்காந்து இருக்கு. அது ஏதோ பேரை சொல்றது, கா கூன்னு ஏதோ கூவின் இருக்கு. இந்த குயில் அப்படி இல்லை, இது வால்மீகி ஆகிற குயில். வேதமாகிற மரத்தின் பேர்ல ஏறி அமர்ந்துட்டார். கூஜந்தம் ராம 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 அப்படின்னு அவர் பாடுறார். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம். அந்த ஒவ்வொரு அக்ஷரமுமே பரம மதுரமா இருக்கு, பரமபோக்கியமா இருக்கு. அது ரட்சிக்குங்கிறது மட்டும் இல்லையே, இனிமையாகவும் இருக்கும் இல்லையா. எந்தெந்த பொருள் நம்மளை காப்பாத்தும்? துப்பாக்கி காப்பாத்தும், கத்தி காப்பாத்தும், கதை காப்பாத்தும். ஆனா அதை தலைக்கு கீழே வச்சிருந்து இல்ல தலையில சூடிண்டா போக முடியும் துப்பாக்கியும் கத்தியும்? அது பண்ண மாட்டோமே. அது வேற. அது புஷ்பம், மல்லிகை பூ ரொம்ப நன்னா இருக்கும், ஜாதி பூ ரொம்ப நன்னா இருக்கும், சாப்பிடுறதுக்கு அக்காரடிச்சல் நன்னா இருக்கும். இதெல்லாம் போக்கியம். போக்கியமா இருக்கிறதெல்லாம் ரட்சிக்காது. திருடன் வந்தான்னு சொன்னா சக்கர பொங்கலா காப்பாத்தும்? அதனால சக்கர பொங்கல் வேற பயன், கத்திக்கு வேற பயன். ஆனா ராமபிரான் ராமநாமத்துக்கு அதுவே ரட்சிக்கும், அதுவே பரமபோக்கியமா இருக்கும். கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். அந்த வால்மீகிய முதல்ல நாம வணங்கி கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இப்படி ராமனுடைய சரித்திரத்தை அனுபவிச்சிருக்கோம்னால், அந்த சுவாமி மகரிஷி பாட்டு நமக்கு கொடுக்காத போயிருந்தார்னால் இதுல ஒரு அக்ஷரம் நமக்கு கிடைச்சிருக்குமா? யாரெல்லாம் ரிஷிகளோ ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ நமக்குன்னு உபகரித்திருக்கிறார்களோ ஒவ்வொரு நாளும்
அவர்கள் பண்ண உபகாரத்துக்கு நன்றி நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இது உங்க எல்லாரிடத்திலையும் பிரார்த்திச்சுக்கிறேன். அர்த்தம் தெரியறது தெரியாதது அப்புறம். யார் நமக்கு இவ்வளவு மகாசாஸ்திரத்தை கொடுத்திருக்கார்களோ அவர்கள் திருவடிகள் வாழி 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 என்று எப்பப்ப நினைக்கிறோமோ அப்பதான் ராமனே நம்ம உள்ளத்துக்குள்ள வருவார். நமக்கு என்ன புஸ்தகம் அச்சு போட்டிருக்கார்கள், படிச்சா ராமனை பத்தி தெரிஞ்சுட்டு போடுமே நினைக்கவே கூடாது. வால்மீகி அனுகிரகம் இருந்தால்தான் ராமானுகிரகமே கிடைக்கும். சீதா அனுகிரகம் இருந்தால்தான் ராமனை பிடிக்க முடியும். ஹனுமானுடைய ஆசி இருந்ததுன்னா தான் ராமனை பற்ற முடியும். கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். அதுக்கு மேல சொல்றார், வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதா வனச்சாரிணா ஸ்ருண்வன்று ராம கதாநாதம் கோனயாதி பராங்கதி. ராம நாமத்தையும் ராம கதையும் கேட்ட யார்தான் இந்த பிறவியே நீத்து இனி பிறப்பு இறப்புகளாகிற சுழற்சியில் சிக்காமல் வைகுந்தத்தை அடைக்கிறான், ராம சாயுஜ்யத்தை அடைகிறான்னால் அதுதான் ராமாயணத்துக்கு இருக்கிற ஏத்தம். அது வேதமே வந்து பிறந்ததாம். வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேத சாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. பிராச்சேதஸ் பிரச்சேதஸ்ன்னு பேரு. பாகவத புராணம் கேட்டவாளுக்கு பிரச்சேதஸ்கள் ஆறுன்னு தெரியும். தச பிரச்சேதஸ்கள்னு சொல்லுவார்கள். அதுல வால்மீகி அந்த பிரச்சேதஸ் இடத்துல வந்தவர். வேதங்கள் எல்லாம் பிரச்சேதஸ் ஆகிற வால்மீகியை தேர்ந்தெடுத்து இவர் மூலம் உலகத்துல நாம ராமாயணமா பிறந்துடுவோம். பகவான் தேர்ந்தெடுத்துட்டார். கௌசல்யை அம்மாவாக கொண்டு தசரதனை தந்தையாக கொண்டு பூலோகத்தில் ராமனா பிறப்போம். உடனே வேதம் பார்த்தது, அது என்ன அவருக்கு மட்டும்தான் அம்மா அப்பாவா, எனக்கு வேண்டாமா அப்படின்னு வால்மீகி பகவானையே பெற்றவனாக தேர்ந்தெடுத்து வேதங்கள் எல்லாம் ராமாயணமாக பிறந்தன. வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேத சாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. அந்த ராமாயணத்தை யார் பாடணும், யார் கேட்கணும்? வால்மீகி பாடணும். குஷலவர்களுக்கு நன்னா சொல்லி தரணும். குஷலவர்கள் பாடணும், ராமன் கேட்கணும். இதுதான் சரி. இன்னார் பாடணும் இன்னார் கேட்கணும்னு ஒரு வியவஸ்தை வேண்டாமா? ஆனா நாம் எல்லாரும் ராமாயணத்தை கேட்டு இருக்கோம், நாம் எல்லாரும் ராமாயணத்தை சொல்லிட்டு இருக்கோம். அதையும் பெருமாள் கேட்டு இருக்கார். வால்மீகி சொல்லி கேட்டது ஆச்சரியம் இல்லை, ஹனுமார் சொல்லி கேட்டது ஆச்சரியம் இல்லை, லவகுஷர்கள் சொல்லி கேட்டிருக்கார். எல்லாம் மகான்கள். அவர்கள் ராமாயணத்தை பேசுறதுக்கு யோக்கியத்தை இருக்கிறவர்கள். அப்பேற்பட்ட ராமாயணத்தை நாமும் பேசி நீங்களும் கேட்டுண்டு நமக்குள்ளே இருக்கே இத்தனை பேர் உபன்யாசகர்கள்லாம் பண்றாளே, நம்ம எல்லாரும் கேட்டு இருக்கோமே என்னால். அதுதான் சீதைக்கும் ராமனுக்கும் உண்டான எளிமை. சதகோட்டி பிரவிஸ்தரமான ராமாயணம் பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துல இருக்கான். 100 கோடி ஸ்லோகம், ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல 100 கோடி ஸ்லோகம். அத்தோட வால்மீகி ராமாயணம், இதே ராமாயணம் பிரம்மாவிடத்துல இருக்கு. ஆனா அந்த பிரம்மா நம்ம இடத்துல கருணை கொண்டு இவ்வளவு பெருசெல்லாம் இவன் படிக்க மாட்டான், இவனும் கலியுகத்துல இருக்கான், 1 மணினா அரை மணி நேரம் வைக்கிறதுக்குள்ளேயே போரும் போருன்னு இருக்கு. 5 வயசு குழந்தைய கேட்டாலும் நேரம் இல்லைங்கிறான், 95 வயசுக்காரரை கேட்டாலும் நேரம் இல்லைங்கிறான். அதனால இவர்களுக்காக குறைச்சு கொடுப்போம் என்று 24,000 ஸ்லோகங்களாக சுருக்கி கொடுத்தார். 24,000 சுருக்கம் நாள். அப்ப விரிவாக்கம் எவ்வளவு இருக்குன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஆசைக்காக எல்லாரும் படிச்சு தெரிந்து கொள்ள வேணுமேங்கிறதுக்காக கொடுத்தார் 6 காண்டங்கள். அதுல முதல்ல பாலகாண்டத்தில் சீதாதேவிக்கும் ராமனுக்கும் திருக்கல்யாணம். ஸ்ரீராமன் அவதரித்தார். ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நவபிகே திதௌ கௌசல்யா ஜனயத்ராமம். கௌசல்யாதேவி பாயசத்தை உண்டாள், வயிறு வாய்த்தாள், என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெத்த வயிறுடையாள். இந்த ராமனை 10 மாசம் 12 மாசம் சுமந்திருக்கணும்னால் அவ எவ்வளவு மகானாக எவ்வளவு பெரியவளாக இருக்க வேண்டும். இருக்காளே, உலகத்தையே தன் வயத்துல வைத்து பிரளய காலத்தில் தான் உண்டு ரட்சித்த பெருமானை தன் வயிற்றில் 12 மாசம் ஒத்தி வச்சிருக்கணும்னால் அப்ப அவ பண்ண பாக்கியம். அதனாலதான் விஸ்வாமித்திரர் கொண்டாடச்சே கௌசல்யா சுப்ரஜாக கௌசல்யா சுப்ரஜாக. தசரதனை பத்தி ஒரு வார்த்தை சொல்லலையவர். தசரதன் பெத்த மைந்தன்னு சொல்லவே மாட்டேங்கிறார். கௌசல்ய பெத்தாள் கௌசல்ய பெத்தாள் கௌசல்ய பெத்தாள். ஒரு பிள்ளை ஓஹோன்னு வந்தாலே பெத்தவ என்ன பாக்கியம் பண்ணாலும் தான் சொல்லுவாளே தவிர பெத்தவனை பத்தி ஒருத்தரும் குறிப்பிட மாட்டார்கள். அவள் அப்படித்தான் பெற்றிருக்காள். ராமனை பெற்றாள், அடுத்து பரதன், அடுத்து லக்ஷ்மணன், அடுத்து சத்ருகனன், 4 குமாரர்கள் அவதரித்தனர். அப்படியே விஸ்வாமித்திரர் காடு நோக்கி அழைச்சின்னு போனார். யாக சம்ரக்ஷணம் முடிந்தது. பின்னர் மிதிலா தேசத்துக்கு சென்றார்கள். சீதாதேவிக்கும் ராமனுக்கும் திருக்கல்யாணம், மாண்டவிக்கும் பரதனுக்கும் திருக்கல்யாணம், ஊர்மிளாதேவிக்கும் லக்ஷ்மணனுக்கும் திருக்கல்யாணம், சுதகீர்த்திக்கும் சத்ருகனுக்கும் திருக்கல்யாணம். இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரீதவ பிரதீட்சையே நாம் பத்ரந்தே பாணிந்திருஷ்வ பாணினா. இந்த சீதையை ராமனுக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார்.
ராமனுக்கு வயசு 12, சீதைக்கு வயசு 6. அதுக்கப்புறம் 12 ஆண்டுகள் சுகமே நாட்டில் வாழ்ந்தனர். 24 வயசு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலான்னு தசரதன் ஆசைப்பட்டான். மக்களுக்கு ஆசை. இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருத்தானனும். அந்த கொடையோட பெரிய ராஜபவனி ராஜவீதியிலே சத்ருஞ்சயன்னு அந்த ஊருடைய பட்டத்து யானை. அதன் பேர்ல ராமபிரான் வரணும். பின்னாடி லக்ஷ்மணன் சத்திர சாமரங்களை வீசிக்கொண்டு வர வேண்டும். நாங்க எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம்னு ஜனங்களுக்கெல்லாம் ஆசை. எல்லாரும் ஆசைப்பட்டு இருந்தாலும் தசரதனுக்கு ஆசை, வசிஷ்டர் சரியினார், சுமந்தரர் சரின்னுட்டார், மக்களுக்கெல்லாம் ஆசை. ஆனா கைகேயிக்கு மட்டும் ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும், நம்ம பிள்ளையான பரதன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்ள வேண்டும் ஆசை ஏற்பட்டது. எத்தனை தடுத்தாலும் கேட்கவில்லை. ராமனுக்கு பட்டாபிஷேகம் நின்றது. பரதனுக்கு பட்டாபிஷேகம் நினைத்தாள். அதற்குள் ராமன் புறப்பட்டு காட்டுக்கு சென்று விட்டார். இதெல்லாம் அயோத்தியா காண்டத்தினுடைய சரித்திரம். காட்டுக்கு போனவர் முதல்ல சித்திரக்கூட்டம்ங்கிற இடத்துல தங்கிவிட்டார். பரதன் ஊருக்கு போயிருந்தவன் திரும்பி வருகிறான். எங்க அண்ணாவை காணோம், அப்பா பரமதமே போயிட்டார் என்னான்னு கைகியின் இடத்துல கேட்க, உனக்காகத்தான் பரதா ராஜ்யத்தையே சம்பாதிச்சு வச்சிருக்கேன், வா, நீ தான் அடுத்த அரசன். நாள் ஒரு நாளும் கிடையாது. ராமன் தான் அரசன் ஆவான். அவனுக்கு நான் தொண்டன். தொண்டர்களுக்கு வேணா தலைவனா இருப்பேனே தவிர ஒரு நாளும் நான் அரசாள மாட்டேன். என்னன்னைக்கு ராமன் தான் சுவாமி, அடியேன் தான் தாசன். மொத்த பேரையும் பறையறிவித்தான். கூப்பிட்டு கொண்டான். அகம் சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்துமர்ஹசி பிராதுகு சிஷ்யஸ்ய தாசஸ்ய. என்ன அவன் தம்பின்னு பார்த்தாலும் சரி, என்ன சிஷ்யன்னு பார்த்தாலும் சரி, தாசன்னு பார்த்தாலும் சரி, திரும்ப நாட்டுக்கு வந்தா சரி என்று பரதன் படை திரட்டு கொண்டு சித்திரகூடத்துக்கு வந்தான். ராமன் திருவடிகளிலே வணங்கினான். ஆனால் ராமன் ஏற்கவில்லை. தேவர்கள் பண்ணின சரணாகதி படிக்கு அவர்களுக்காக ராவணன் முதலான ராட்சசர்களை அழிக்கிறேன்னு ராமன் உறுதியளிச்சிருக்கார். அதனால அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. நான் மேல காட்டுக்கு போய்த்தான் ஆகணும்னு விட்டார். அதற்காகத்தான் தன் பாதுகையை பரதனுடைய தலையில் வைத்தார். பாதுகா பட்டாபிஷேகம். பரதன் போய் நாட்டிலிருந்து பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். ததஹா சிரசி கிருத்வாது பாதுகே பரதஸ்ததா. 3 முறை ராமனை வலம் வந்தார். பல முறை வலம் வர வேண்டும். அப்படி ராமனை பிரதட்சணம் பண்ணி பாதுகையை தன் தலையிலே வைத்துக்கொண்டு லக்ஷ்மணனை கூட அழைத்து கொண்டு நந்தி கிராமம்ங்கிற ஊர், இன்னைக்கு நீங்க போனா சேவிச்சுக்கலாம். அயோத்திக்கு வெளியிலே இருக்கும் நந்தி கிராமம். நந்தி கிராமே ஸ்திதே கரோத் ராஜ்யன் ராமாகமன காங்ஷயா. ராமன் எப்ப வருவார் வருவார், 14 ஆண்டுகள் கழித்து வருகிறேன்னு சொல்லியிருக்கிறார். வர வேண்டும் என்று சடைமுடி தரித்து எந்த சுகபோகங்களையும் அனுபவிக்காமல் பரதன் நந்தி கிராமத்திலிருந்து ராஜ்யத்தை செவனே ஆண்டு கொண்டு வந்தான். ராமன் வரட்டும்னு காத்து கொண்டிருக்கிறான். இது ஒரு புறம் பரதனுடைய சரித்திரம். மற்றொரு புறம் இனிமே நாம சித்திரக்கூடத்துல இங்க இருக்கக்கூடாது என்று ராமன் புறப்பட்டு அத்ரி அனசூய ஆசிரமத்துக்கு சென்றார். அங்கிருந்து தண்டகாரண்யம்னு கொடிய வனம், அந்த வனத்துக்குள்ள புகுகிறார். அத்தோட அயோத்தியா காண்டம் முற்று பெற்றது. அடுத்தது ஆரண்ய காண்டம், வனத்தில் சரித்திரம். முதல்ல சித்திரக்கூடத்தில் இருந்தாரா, அங்கிருந்து சரபங்காசிரமத்துக்கு வந்தார். அங்கிருந்து சுதீக்ஷ்ணாசிரமத்துக்கு சென்றார். அதுக்கப்புறம் அகஸ்திய பிராதா, அதுக்கு நடுவில் பல ரிஷிகளுடைய ஆசிரமத்தில் இந்த இடத்துல 3 மாசம், இங்க 6 மாசம், இங்க 1 வருஷம், இங்க 2 வருஷம், இப்படின்னு ஒத்தொத்தரோட ஆசிரமா 10.5 வருஷங்கள் தங்கினார். இதெல்லாம் வாழ்ந்து விட்டு அகஸ்தியரை போய் சந்திக்கிறார். அகஸ்தியர் வழி சொல்றார், பஞ்சவட்டிங்கிற இடத்துக்கு போ, அதுல நடுவுல கோதாவரி நதி ஓடுகிறது. பாக்கி இருக்கிற காலத்தை சுகமே சீதையோடு கழித்து விட்டு திரும்ப நீ ராஜ்யத்துக்கு போகலாம்னு அகஸ்தியர் சொன்னார். சொன்ன வழிக்கு பஞ்சவட்டிக்கு வந்துட்டார். இன்னைக்கு இருக்கிற நாசிக்கு பஞ்சவட்டி அதுதான். கோதாவரியுடைய உற்பத்தி ஸ்தானம் பிரம்மகிரி. அங்கிருந்து கோதாவரி ஓடி வருகிறாள். ஏகாந்தமா ராமன் எழுந்துள்ளி இருக்கிறார். பாக்கி இருக்கிறது இன்னும் ஒரே வருஷம்தான். 13 ஆண்டுகள் கழிந்து விட்டன. அப்படி ஆனந்தமா நாள் ஓடிக்கொண்டிருக்கும் போது, லக்ஷ்மணன் எல்லா கைங்கரியங்களையும் பண்ணி கொண்டிருக்கும் போது, இனமோ விசித்திர ஈஸ்வர சங்கல்பம், அதுவும் ராமன் தானே, அவருடைய சங்கல்பம். அந்த இடத்துல சூர்பணகாகிற வந்து சேர்ந்தாள். அவ வந்து ஆஜகாம எதிர்ச்சையா சீத்தையும் ராமனையும் சேர்த்து பார்த்தாள். ராமனிடத்துல அவளுக்கு ஆசை வந்தது. இவள் ராவணனுக்கு தங்கை. ராமனுடைய பேரழகில் ஈடுபட்டாள். நாமே இவனை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும்னு வேண்டினாள். ராமன் மறுத்தார். இந்த பக்கத்துல சீதை இருக்கா. இது ஏகதார விரத அவதாரம். ஒரு மனைவி, ஒரு சொல்லு, ஒரு அம்பு, ஒரு அப்பா அம்மா, எல்லாம் ஒண்ணுதான், மாற்ற மாட்டேன்னு சொன்னார். லக்ஷ்மணனிடத்தில் கேட்டாள். முடியாதென்று மறுத்து விட்டாள். இந்த சீத்தை பக்கத்தில் இருக்கவே தான் இவன் கல்யாணம் பண்ண மறுக்கிறான், சீதையை கொன்று விடுவோம் என்று அவள் பேரில் பாய ராமன் கஞ்சாட காட்ட உத்ருத்திய கட்கம்
தன் இடுப்புல சொருகியிருந்த கத்தியை உருவினான் லக்ஷ்மணன். சிச்சேத கர்ணநாசம், காதையும் மூக்கையும் அறுத்தான். போனு ஓலமிட்டு கொண்டு தன் அண்ணன்களிடத்தை ஓடினாள். கரந்தூஷணன்னு ஜனஸ்தானத்தில் இருந்த 14,000 ராட்சசர்கள், தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விஷாலாட்சவ் சீரகிருஷ்ணாஜினாம்பரவ், இப்படிப்பட்டவன் தான் என்னை அவரூபமாக்கிவிட்டான். இந்த மாதிரி என் நிலையை அவர் தான் ஏற்படுத்தினார். அதனாலதான் ரத்தமா கொட்டுறதுன்னா பெரிய சண்டம் உண்டது. 14,000 ராட்சசர்கள் ராமனை எதிர்த்து வந்தனர். ஒரு பக்கத்துல ராமன் மட்டும், அந்த பக்கத்துல 14,000 ராட்சசர்கள். ஏகச்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. இவர் ஒத்தரா இருக்கார், பூமியில இருக்கார், தார்மீகனா இருக்கார், மனுஷனா இருக்கார். அவ ராட்சசர்கள் மாயா யுத்தம் பண்றவர்கள், ஆகாசத்திலேருந்தே சண்டை போடுறவா, ராத்திரியில சக்தி இருக்கிறவர்கள். எப்படிதான் நடக்குமோ நினைக்கிறதுக்குள்ளே அசகாய சூரனாய் அனபாய சாகசனாய் ஒரு முகூர்த்த காலத்துக்குள்ளே அத்தனை பேரையும் அழைத்தார். தம் திருட்வா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபுவ கிருட்டா வைதேகி பர்த்தாரம் வருஷஸ்வஜே. பார்த்த சீதை காடாலிங்கனம் பண்ணிக்கொண்டு ராமபிரானை அணைத்து கொண்டு நின்றாள். இதெல்லாம் ஆரண்ய காண்டத்தினுடைய சரித்திரம். இத்தோட தொடர்ச்சி சூர்படகாத்தோட விடல, நேர ராவணனிடத்தே போனாள். இத போல என்னை அங்கஹீனம் ஆக்கிவிட்டார்கள், எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள், நீ போய் உடனே உனக்கு மனையாளாக சீதையை தூக்கி கொண்டு வா. ராவணனும் உண்மை புரியாமல் தனக்கே இருக்கக்கூடிய தமோகுணம் ரஜோகுணத்தாலே வேஷத்தை மாற்றி கொண்டான், சீதையை களவாடினான். அந்த சமயத்துல ராமன் இல்லை, மாரீச்சன் ஒரு மாயமான இப்படி அப்படி உலாத்த அந்த மானின் பின்னே ராமபிரான் சென்றார். அது கடைசியில உயிரை விடுற சமயத்துக்கு ஹா சீதே ஹா லக்ஷ்மணா என்று ராமனுடைய குரலிலே கத்தி கொண்டு உயிரை விட்டது. ராமனுக்கு தான் ஏதோ ஆபத்து நினைத்து கொண்டு சீதை லக்ஷ்மண சுவாமியை அனுப்பிவிட்டாள். லக்ஷ்மணன் போக மாட்டேன்னு மறுத்தார். இருந்தாலும் இவள் பிடிவாதம் பிடிக்கவே சென்று விட்டாள். தனித்து விடப்பட்டாள். ஆசிரமத்துக்கு ராவணன் வந்தான். கபட சந்நியாசி வேஷத்துல வந்து அவளை அப்படியே தூக்கி கொண்டு லங்கைக்கு திரும்ப சென்று அசோகவனத்திலே சிறை வைத்து விட்டான். சீதையை காணோம். ராமன் சென்றவர் திரும்பி வந்தார். சீதை காணோங்கிறது தெரிந்து கொண்டார். ஒரே ஓலம் புலம்பல். கல்லே கண்டாயா, மரமே கண்டாயா, மலையே கண்டாயா, எங்கே எங்கே சீதை என்று ஒவ்வொரு இடமாக கேட்டு தேடி வந்தார். கோதாவரி நதிக்கரையிலேருந்து ஜனஸ்தானத்துக்கு வந்தார். பூனா பக்கத்துல லோனாவாலாங்கிற இடத்தை தாண்டினார். அந்த மலைகளை எல்லாம் தாண்டி ஒவ்வொருத்தர் இடத்துல வழி கேட்டு கொண்டு கடைசியா நல்ல வேளை சபரிங்கிறவருடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். அது கிஷ்கிந்தாங்கிற இடத்துல இருக்கு. இன்னைக்கு ஹாஸ்பெட்டு ஹம்பி, இதுக்கு பக்கத்துல கர்நாடகத்துல இருக்கக்கூடிய கிஷ்கிந்தை. இது வரைக்கும் ராமன் தேடிக்கொண்டு வந்தால் அந்த இடத்துல பம்பா சரோவரம்ங்கிற பெரிய குளத்தை கண்டார் என்பதோட ஆரண்ய காண்டம் முற்று பெற்றது. அதுக்கப்புறம் கிஷ்கிந்தா காண்டத்துல நடந்த சரித்திரம். சபரிக்கு மோட்சம் அளித்தார். அவ வழி சொன்னாள். பக்கத்துல சுக்ரீவன்கிறது குகையில மறைஞ்சிட்டு இருப்பான், ரிஷமூக பர்வத்தத்தே, அங்க போய் அவனுடைய தோழமையை கொண்டு உன் சீதையை நீ தேடிக்கொள்றாமா, அதற்கு மேல் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொன்னாள். அதனாலதான் தேடிக்கொண்டு போனார். சுக்ரீவனுடைய தோழமையை கொண்டார். வாலிங்கிற அண்ணனை கொல்லணும்னு அவன் சொன்னான். என் ராஜ்யத்தை பறித்து கொண்டவர். ஆகவே வாலியை அழித்தார். ஒரே அம்பாலே வாலி முடிந்தான். ஓவியத்தெழுத ஒண்ணா உருவத்தாய் ஆவியை சகனம் பெற்ற அன்னத்தை அமிழ்தில் வந்த தேவியை பிரிந்தனை திகைத்தன போலும் செய்கை. வாலி முடிந்தான். சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். வர்ற வழியிலேயே ஜட்டாயுவுக்கு மோட்சம் அளித்தார். ஆக குஹனுடைய தோழமை கொண்டார். ஜட்டாயுவுக்கு மோட்சம் அளித்தார். பாதுகா பட்டாபிஷேகத்தை பண்ணி வைத்தார். சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார். அது நடக்கும் போதே மழைக்காலம் வந்து விட்டது. சீதையை தேட போக வேணும் சுக்ரீவா, உன்னுடைய வானர சைன்யத்தை எல்லாம் கூட்டுனார். ஆனா மழைக்காலம் இருக்கவே அப்போது செல்ல முடியாது. 4 மாசங்கள் காத்து கொண்டிருந்தார். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை. கார்த்திகை மாசத்துல புறப்படலாம். சுக்ரீவனும் பெரிய சைன்யத்தை திரட்டி கொண்டு வந்தான். கிளம்பலாம்னால் தெற்கு நோக்கி இன்னார் போட்டோம், வடக்கு நோக்கி இன்னார் போட்டோம், கிழக்கு நோக்கி போட்டோம், மேற்கு நோக்கி போட்டோம், ஒவ்வொரு திசையிலையும் பல வானர்களை அனுப்பித்தான். அதிலே தெற்கு நோக்கி வந்தவர்கள் ஜாம்பவான், அங்கத பெருமாள், ஹனுமான், இவர்கள் எல்லாம் தெற்கு நோக்கி தேடி வந்தனர். எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை. கடைசியா தெற்கு சமுத்திரக்கரைக்கு வந்து விட்டார்கள். மகேந்திரகிரி பர்வதம் அதுக்கு பக்கத்துல இருக்கார்கள். அப்படின்னா அதெல்லாம் திருக்குறுங்குடி மலை பக்கத்துல இருக்கு. அங்க இருந்த போது என்ன நம்மால தேட முடியலையே, எத்தனை தேடினாலும் கிடைக்கவில்லையேன்னு துன்பப்பட சம்பாதி ஜட்டாயுவுக்கு அண்ணன், அவர் ஒரு கழுகரசன். அவர் வந்து நான் பார்த்தேன், ஆகாச மார்க்கத்துல சீதையை ராவணன் தூக்கி கொண்டு போனான். ஆனா ரொம்ப வயசாயிட்டபடியாலே நான் ஒரு குடுகுடு கிழவன், என் கண்களுக்கு சரியா தெரியல, இருந்தாலும் பார்த்து சொல்றேன், அந்த கடலை தாண்டி அசோகவனத்தில் சீதை சிறைப்பட்டு இருக்கிறாள் என்று சொன்ன உடனே ஹனுமார் பார்த்தார். ஆமாமாம் போயாகணும்னு ஜாம்பவான் முடிவு பண்ணார். யார் கடலை தாண்டலாம்?
100 யோஜனை விஸ்தீர்ண சமுத்திரம். பவசாகரத்தை போல இருக்கு, சம்சார சாகரத்தை போல மிகப்பெரியது. ஜாம்பவானால முடியாதுன்னுட்டார். அங்கதனால நான் தாண்டி போயிடுவேன், திரும்பி விட முடியாதுன்னுட்டார். இப்படி ஒத்தொத்தரா முடியாதுன்னால் ஹனுமார் ஏனோ ஊக்கமில்லாமல் அமர்ந்திருந்தார். ஜாம்பவான் அருகிலே வந்து, உமக்கு சின்ன வயசுல இருக்கிற சாபத்தினாலே உம் சக்தி உமக்கே தெரியாது போல இருக்கிறது. இதோ நான் சொல்லுகிறேன், நீர்தான் தாவ வேண்டும் என்றால் ஜகாம லங்காம் மனசா மனஸ்வி அப்படின்னு வால்மீகி பகவான் கிஷ்கிந்தா காண்ட கடைசியில சொல்லுகிறார். தாவ போறார். 100 யோஜனையை நான் தாவிடுறேன். கிடு 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 கிடுன்னு தன் திருமேனியை வளர்த்து கொண்டார். அவ்வளவு பெரிய திருமேனியோட ஆகாயத்திலே ஒரு ஓடம் பறக்கிறா போல இக்கரையில இந்த அக்கறைக்கு தாங்கினார். அதுதான் சுந்தர காண்டத்தின் தொடக்கம். சுந்தர காண்டத்திலே முதல்ல சொன்னதே கம்பநாடர் பாடும்போது, அப்பேற்பட்ட அஞ்சிலே ஒன்னு பெத்தான் அஞ்சிலே ஒன்னைத்தாவி அஞ்சிலே ஒன்னு ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்னு பெத்தான் அணங்கை கண்டு அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். பஞ்சபூதங்களையும் சேர்த்து சொன்னார். வாயுவுக்கு பிள்ளையா பிறந்தார, 5லே 1 பெற்றான் ஹனுமார். 5லே 1 ஆறாக, ஆகாச மார்க்கத்தை ஆறாக கொண்டு தாண்டினார். ஆகாசம்ங்கிறது 5ல 1. இவ்வளவு பெரிய கடலை தாண்டிவிட்டார். தண்ணீர் அப்புங்கிறது 5லே 1, கடலை தாண்டினார். போய் பார்த்தது யாரு? 5ல 1 பிருத்திவி பூமாதேவி, அவள் பெத்த செல்வ கொழுந்தான சீதை என்ன வச்சார்? லங்கையில போய் 5லே 1 நெருப்பை வைத்தார். அப்படிப்பட்ட ஹனுமான் அவன் நம்மை அழித்து காப்பான். அவர்தான் ராமாயணமே. அவரே ராமாயணம், அவரே ராமாயணம், அவரே ராமாயணம்னு சொல்லலாம். எப்ப ராமாயணம் எங்க பாடினாலும் அப்படி கண்களை கூப்பி கையை கூப்பி கொண்டு கண்கள்ல கரகரான்னு ஜரம் வர, எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத மஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். அரக்கர்களை அழித்தார். அப்படிப்பட்ட மாருதி ஆஞ்சநேயரை வணங்குவோம். ராம பக்தி ஒரு துளி நமக்கு வர வேணுமானால் அதுக்கு ஹனுமானே காட்டினது வழி. தாவினார், சீதையை போய் கண்டார். இவை இத்தனையும் சுந்தர காண்டம். சுந்தரே சுந்தரி சீதா. சுந்தர காண்டத்துல சீதை அதிசுந்தரியா இருப்பாள். மந்திரம் சுந்தரமா இருக்கும், வன சுந்தரமா இருக்கும், ராமன் சுந்தரமா இருப்பார், குரங்கு கபிகுலமான ஹனுமார் சுந்தரமாக இருக்கிறார். எதுதான் சுந்தரே கிண்ண சுந்தரம்? சுந்தர காண்டத்துல எதுதான் அழகாக இல்லை? 5வது காண்டம் 68 சர்க்கங்களுடைய சுந்தர காண்டம். இன்னைக்கும் பக்தர்கள் எல்லாம் நித்திய பாராயணத்துல வச்சிருக்கக்கூடிய சுந்தர காண்டம். 68 நாள் 68 சர்க்கம் வாசிக்கலாம். 6 நாட்களுக்குள்ள 68 சர்க்கம் வாசிக்கலாம். ஒரே நாள்ல 68 சர்க்கத்தை வாசிக்கலாம். என்னென்ன நன்மையோ மொத்தம் கொடுக்கக்கூடிய சுந்தர காண்டம். அதுலதான் இந்த சரித்திரம் எல்லாம். ஹனுமார் தாவினார், லங்கைக்கு சென்றார். எப்படியாவது சீதையை பார்த்தாகணும். எங்க தேடி பார்த்தாலும் முதல்ல கிடைக்கல. கடைசியில அவள்கிட்டயே பிரார்த்திக்க, அதோ கண்ணுக்கு நேரே பக்கத்துல ஒரு சின்ன குளம், சிம்சுபா விருட்சம். அந்த விருட்சத்துக்கு கீழே சீதை அமர்ந்திருந்தாள். கண்டேன் சீதையை, கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால். சீதையை கண்டார், விழுந்து தண்டம் சமைச்சு ராமன் அடையாளமாக கொடுத்தனுப்பி இருந்த ராமநாமம் பொறித்த மோதிரத்தை சீதையினிடத்தே கொடுத்தாள். கிரகீத்வா பிரேட்சமானாசா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவத். கிரகீத்வா வாங்கினாள். அந்த மோதிரத்தை பார்த்தவளுக்கு ராமனுடைய விரல்கள் ஞாபகம் வந்தது. விரல் தெரிஞ்சவளுக்கு கை தெரிஞ்சது. கை தெரிஞ்சவளுக்கு தோல் தெரிந்தன. தோல் தெரிந்தது ராமனே நிற்கிறா போலே. அங்கேயே ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள். அங்க ராமனே இல்லை. ஆனா பர்த்துக்கர விபூஷணம் ஜானகி முதிதா பவத். ஆனந்தமாக ஒத்தருக்கொத்தர் அணைப்பில் இருந்தனர். ஹனுமான் பார்க்கிறார். என்ன ஒத்துமே, என்ன பொருத்தம். துல்லிசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லட்சணாம் ராகவோர்கதி வைதேகிம் தஞ்சையம் அசிதேக்ஷனா. அவன் அழகுக்கு இவள் அழகு, அவன் சீலத்துக்கு இவள் சீலம், அவள் குலத்துக்கு இவன் குலம், அவன் குணத்துக்கு இவள் குணம், இவளுக்கு அவன்தான், அவனுக்கு இவள்தான். இந்த உண்மை தெரியாமல் ராவணன் அபசாரப்பட்டு விட்டானே. இப்போதே இதை சரி செய்தாக வேண்டும். சீதே, தேவரீரடைய முதுகலை எழுந்துருளை பண்ணிட்டு திரும்ப கொண்டு போய் ராமன் இடத்துல 5 நிமிஷத்துல சமர்ச்சி விடுறேன்னார். நான் வர முடியாது ஹனுமன். சரைஸ்து சங்குலான் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனா மாம்னயத்ததி காகுத்ஸ்தா தத்தஸ்ய தரிசம் பவேத். அந்த ராமனே வர வேண்டும். சரக்கூட்டங்களாலே இலங்கையை அழிக்க வேண்டும், ராவணனை முடிக்க வேண்டும், என்னை அழைத்து போக வேண்டும். அப்பதான் எனக்கும் என்று தான் இடையில் மடித்து வைத்திருந்த சூடாமணி, அவருடைய நெத்தி சுட்டி சூடாமணி, அந்த சூடாமணியை ஹனுமாரிடத்தில் கொடுக்க அவர் அதை பெற்றுக்கொண்டார். வந்த வேகத்துல ராவணனை ஒரு பார்வை பார்த்துட்டு போவோம். நம்ம சொல்லுவோம் ஒரு பார்வை பார்த்தாருன்னு, அதை போல ஒரு பார்வை பார்ப்போம். அங்க இருக்கிறவர்கள்லாம் அடித்து துவம்சம் பண்ணார். அந்த வனத்தையே அழித்தார். உடனே அக்ஷகுமாரன் வந்தான், ராவணனுடைய புதல்வன், அழிச்சுட்டார். சேனாபதி எல்லாம் வந்தார்கள், மந்திரிகளுடைய பிள்ளைகள்லாம் வந்தார்கள்.
எல்லாரையும் அழித்தார். இந்திரஜித் வந்தான், வேணும்னு கற்றாப்புல பிரம்மாஸ்திரத்தாலே கட்டி ராவணன் முன்னே ஹனுமானை கொண்டு போய் நிறுத்தினான். பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ரஸ்திரிநேத்திர திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராத்தும்ன சக்தியாயுதி ராமவத்தியம். ராமன் கொல்லணும்னு வந்துட்டா, ராவணா யார் உனக்கு உதவிக்கு வந்தும் பிரயோஜனம் இல்லை, ஏன் அவனிடத்துல தப்பு பண்ணுகிறாய்? உன்னை என்ன நைய படைச்சிருக்கான் வாலி. வாலியின் இடத்துல ராவணன் தோற்றோடியவன். அப்ப ஹனுமான் ஞாபகப்படுத்துறார், அந்த வாலிய ஒரே அம்பால ராமன் அடிச்சுட்டான். உன்னை வாலி அடிச்சது உனக்கு தெரியும், வாலிய ராமன் அடிச்சிருக்கார். அந்த ராமனிடத்துல நீ அபச்சாரப்படுறேன்னு சொல்றிய, புத்தி இருந்து செய்றியா? சொல்லி பார்த்தா அவன் கேட்கல. சரி, அவனுடைய வால்ல நெருப்ப வையின்னு ஆணையிட்டான். அந்த நெருப்ப வைத்துக் கொண்டே ஊர் முழுக்க சுட்டார். மாருதியால் சுடுவித்தான். லங்கை பற்றி எரிந்தது. சீதையனிடத்திலே விடை பெற்றுக் கொண்டார். திரும்ப தாவினார். இக்கரைக்கு வந்து சேர்ந்தார். அவ்விடத்துல எல்லாரும் சாப்பிடாம காத்திருந்தார்கள். எல்லா குரங்குகளும் ஜாம்பவான் அங்கதன் வந்து போயிட்டு வந்த செய்தி எல்லாம் விண்ணப்பம் பண்ணினார். இனிமே நாம நேர காலதாமதம் பண்ணக்கூடாது, நேர ராமனிடத்தில் போய் சொல்லிவிட வேண்டும். போய் ராமனிடத்தில் கூறினர். நாளைக்கே புறப்படுவோம்னு ராமன் நாள் குறித்து விட்டார். அத்தோட சுந்தர காண்டம் முற்றிற்று. ராமன் சீதையை பார்த்துட்டு வந்தார். ஹனுமான் திருஷ்டா சீதா கண்டனன் கற்பனுக்கனியை கண்களால் இற்பிறப்பென்பதொன்னும் இரும்புரை என்பதொன்னும் கற்பனும் பெயரதொன்னும் கடினடம் புரிய கண்டேன் என்று ஹனுமான் சொல்ல சொல்ல ராமனுக்கு ஆனந்தம். சீதை கிடைத்து விட்டாள்னு திருப்தி. ஏதானு பரிசு கொடுத்தாகணுமே. ஹனுமான தன் திருமார்போட தழுவி கொண்டார். அதுதான் பெரிய பரிசு. 1000 10,000 லட்சம் 10 லட்சம் பொண்ணு பரிசு இல்லையே, யாம்பரி சம்மானம் நாடு புகழும் பரிசு என் ஆண்டாள் பாடினா போலே ராமனுடைய திருமேனி ஆலிங்கனத்தை பெற்றார். ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா. இது யுத்த காண்டத்தினுடைய முதல் சர்க்கத்தில் இருக்கிற ஸ்லோகம். பின்னர் பெரிய சைன்யம் புறப்பட்டது. அங்கிருந்து மேற்கு சமுத்திர கரையோரமா வந்தார்கள். மேற்கு தொடர்ச்சி மலையோட வந்து போய் அங்கிருந்து ஏதானு தெற்கேந்து மேற்கேந்து தாண்டலான்னு பார்த்து ஒத்து வராமல் கன்னியாகுமரியை தாண்டி வேளாவனத்தை, அதாவது திருச்செந்தூர் தூத்துக்குடி மார்க்கம் எல்லாம் தாண்டி ராமேஸ்வரம் திருப்புல்லானிக்கரை போய் அடைந்தனர். அந்த இடத்துல படை தண்டிறங்கி விட்டது. இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கடலை தாண்டி ஆக வேண்டும். எப்படி தாண்டுவதுன்னு தெரியவில்லையே என்று எல்லாரும் தவித்து கொண்டிருந்தனர். இதெல்லாம் இக்கரையில இங்க நடக்கிறது. அதே சமயம் அக்கறையில லங்கையில் இது என்ன, ஒரு குரங்கு வந்தது, மொத்தத்தையும் எரித்து விட்டு போய்விட்டது. ராவணா, நீ தவறு செய்கிறாய், சீதையை திரும்பி கொண்டு போய் சமர்ப்பித்து விட வேண்டும் என்று ராவணன் தம்பி விபீஷணன் எவ்வளவோ நல்லது எடுத்து சொன்னான். ஆனால் காதில் ஏறவில்லை. தாம் துதி குலபாம்சனம், நீ இந்த குலத்துக்கே கோடரி காம்பு போ என்று அவனால் அடித்து விரட்டப்பட்டான். 4 ராட்சசர்களை விபீஷணன் அடைத்துக் கொண்டான். ஒரு கதை எடுத்துக்கொண்டான். உத்பபாத கதாபாணிகி சதுர்பிஸ்ஸஹ ராட்சசைகி ஏஷ சர்வாயுதோபேதா சதுர்பிஸ்ஸஹ ராட்சசைகி ஆஜகாம முகூர்த்தேன எத்தர ராமஸ்த லக்ஷ்மணா. விபீஷணன் புறப்பட்டான். 4 பேர் சூழ இக்கரைக்கு திருப்புல்லானி ராமேஸ்வர கரைக்கு வந்துட்டான். வந்தவன் எல்லாரையும் பார்த்து பிரார்த்திக்கிறான். நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. ராகவன் இடத்துல நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கள், நேரங்கடத்தாமல் சரணாகதி பண்ண வந்திருக்கிறேன்னு சொல்லுங்கள். சுக்ரீவன் வந்தான். ராமா, நிச்சயமா இவனை ஏத்துக்க கூடாது, இவன் தப்பான நேரத்துல வந்திருக்கான். கூட பிறந்த அண்ணனையே கைவிட்டு விட்டு வந்திருக்கிறான், நம்ம கைவிட மாட்டான் என நிச்சயம். அங்கதன் பேசினார், சுக்ரீவன் பேசினார், ஜாம்பவான் பேசினார், எல்லாரும் கூடாதுட்டார்கள். ராமனுக்கு அது கண்டு பொறுக்கவே இல்லை. இந்த விபீஷணனை கை கொள்ள இவனை அங்கீகாரம் பண்ணத்தானே பிறந்ததே. நான் அவதரித்ததே ராவண வதத்துக்கு இல்லை, அது சின்ன சமாச்சாரம். அவலீலையா கிள்ளி கிளைந்தான்னு முடித்து விடுவேன். ஆனா ஆசை, ஒரு பிரபன்னன் சரணாகதன் தன் திருவடிகளை பற்றுவானா, அவனை நாம் ஏற்றுக் கொள்ளுவோமா? அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்க உரமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே போலொன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே நம்மாழ்வார் பாசுரம். அப்படி சரணாகதர்களை ரட்சிக்கிறது தான் பெருமானுக்கு தலையாய கடமை. அதனால் விபீஷணன் சரணம் வந்திருக்கான், நான் அவனை ஏற்றுக்கொண்டே தீருவேன். ஆனையேனம் ஹரிஷ்டேஷ்ட தத்தம் அஸ்யாபயம் மயா விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம். விபீஷணன் வந்திருந்தா அழைச்சின்வா சுக்ரீவா. ஒருவேளை ராவணனே வந்திருந்தா ரொம்ப சந்தோஷம், அவர் வந்தா எல்லாருக்கும் வாழ்ச்சி, அவனை அழைத்துவான்னு சொல்லி கடைசியில விபீஷணன் வந்தான். ராமன் திருவடிகளை பற்றினான். பரித்தக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச பவத்கதம்மே ராஜ்யஞ்ச ஜீவித்தஞ்ச சுகானிச்ச. எல்லாத்தையும் துறந்தேன் ராமா, உன் திருவடிகளே ஒரே சரணம்னு வந்தேன், 4 வந்திருக்கிறேன் என்று கீழே விழுந்து தண்டம் சமர்ப்பித்தான்.
ராமன் ஏற்றுக்கொண்டார். விபீஷண சரணாகதி பலித்தது. ராமனும் விபீஷணன் நெருக்கமாகி விட்டனர். இதெல்லாம் யுத்த காண்டத்தினுடைய தொடக்கம். அதுக்கப்புறம் தான் ராமன் யோசித்தார், எப்படி இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகலாம். போகலாம்ன்றச்சேவே விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டார். அங்கேயே போல இக்கரையிலேயே விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம். இது எங்கயா நடக்குமா? உண்டா? ஆப்திம் நதேரித நஜிக்ஞத ராட்சசேந்திரைஹி. இங்கேருந்து தாண்டவே இல்லை. ராவணன் பலவானா பலகீனனா தெரியாது. சண்டையில ஜெயிக்க போறோமா தெரியாது. இந்த வால்மீகி பகவான் சொல்றார், விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு கடமை முடிந்து விட்டதுன்னு ராமன் சந்தோஷப்பட்டாங்கிறார். அப்பவே முடிஞ்சு போச்சு. யுத்தமே இல்லையானால் அதெல்லாம் அவலியில சின்னதா யுத்தத்தை போய் இவ்வளவு பிரிச்சாக்குவாளா? சரி, இனி எப்படி தாண்டலாம் யோசிக்க விபீஷணன் சொன்னா, சமுத்திரராஜனிடத்துல சரணாகதி கொண்டு ராமா. நான் சரணாகதி பண்ணேன், உங்ககிட்ட பண்ணேன், எனக்கு பலிச்சது. நீ அவரிடத்துல பண்ணிட்டு என்னால் ராமனுக்கு ஆச்சரியம். நீ சரணாகதி பண்ணதுக்காக நான் பண்ண முடியுமா? சரி, நீ சொல்ற. பண்ணி பார்த்தார். 3 நாட்கள் சமுத்திரராஜன் திரும்பியே பார்க்கல. ராமனுக்கு கோபம் வந்தது. சாபமானய சௌமித்திரே பத்தாமியாந்து பிளவங்கமாக சாகரம் சோஷயிஷ்யாமி. இந்த கடலை வத்தடிச்சுடுறேன். வில்ல கொண்டா அம்ப கொண்டாரா? லக்ஷ்மணன் கொண்டு கொடுத்தார். வில்லுல அம்பை பூட்டி விட்டார். அப்பவன் ஓடி வந்தான். சமுத்திரராஜன் ஓடி வந்து என்ன ரட்சிச்சுரு. எப்படி வழி கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல, இப்ப கண்டுபிடிச்சுட்டேன். உங்கள்கிட்ட நலன் நீலன்லாம் இருக்கார்களே, அவர்கள் தொட்டு தொட்டு கல்ல மிதக்க விட்டா என் பேர்ல முதக்கும். நீ அணை கட்டி கொண்டு போன்னு அவன் சொல்ல, சேதுபந்தம் திருத்தினாய். குரங்குகள் மலையனூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி கரங்கலீர் அடைக்கலுத்த சலமிலா அணிலம் போலேன் மரங்கள் போல் வலிய நெஞ்சம் மஞ்சனேன் நெஞ்சு தன்னால். தொண்டடிப்படி ஆழ்வார் பாடுறார், அந்த குரங்குகளுக்கு இருந்த சிரத்தை எனக்கு இல்லையே, அணில்களுக்கு இருந்த சிரத்தை எனக்கு இல்லாத போச்சே. சின்ன சின்ன கைங்கரமாவது பண்ணிருக்கேன். ஆனால் அந்த குரங்குகளும் அணில்களும் பண்றது. ஒவ்வொரு குரங்கா கையில இருக்கிற மலையை மாத்துறது. குரங்குகள் மலையை நூக்க. குரங்கு நிறைய இருக்கு, மலை குறைச்சலா இருக்கு. 4 குரங்கு சேர்ந்து ஒரு மலையை தூக்கிண்டுதான். நன்னாத்தான் கொண்டு போய் வச்சுது. இங்க அடுக்கிண்டே போறது. அடுக்கு 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 அடுக்க சேர்த்து வருது. பக்கத்துல இருக்கிற அணில்கள்லாம் பார்த்தது. கட்டடக்கலையே இந்த குரங்குகளுக்கு தெரியாது போல் இருக்கு. கல்லை அடுக்கி விட்டா சேத்துவா கட்ட முடியும்? பூச்சி யார் பூசர்? மணலால பூச வேண்டாமா? அதனால அணில்கள் ஓடி போச்சான். உடம்ப ஜலத்துல நினைச்சிருந்து வந்து மணல்ல தான் உடம்ப புரட்டிண்டு உடம்புல மணலை ஒட்டி கொண்டு அது ஓடி போய் அது போறதுக்குள்ளேயே உதிர்ந்தே போயிடுறது. அதுக்கு அதெல்லாம் தெரியல. எப்படி ராமன் கட்டி கொள்ள போகிறார், நாம கட்டி கொடுக்க போகிறோம். ஆனா அந்த ராம கைங்கரியம் துளியாவது கிடைச்சுதாங்கிறதான விஷயம். இக்கரை அங்க போச்சு. போய் தான் உடம்பெல்லாம் உதிர்த்தது. குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி. தாங்கள் அந்த மணல்ல புரட்டிண்டு போய் மணலை உதிர்த்து உதிர்த்து கட்ட ஆரம்பிச்சுதான். அப்ப ஒரு சின்ன அணில் அப்படி நிமிந்து பார்த்து ஹனுமாரை பார்த்து கேட்கறது, உமக்கு என்ன ராமனிடத்துல ஆசையே கிடையாதா? உமக்கு பக்தியே கிடையாதுன்னார். அவர் தூக்கி வாரி போட்டது. இது என்ன அணில் நம்மளை பார்த்து ராமபக்தி இல்லையான்னு கேட்கறதே. ஏன்னு திருப்பி கேட்டார். காலை உணவு கார்த்தால சிற்றுண்டி ராமன் இக்கரையில சாப்பிட்டாச்சு. பகல் வேளைக்குள்ள லங்கைக்கு அவர் சாப்பிட போக வேண்டாமா? இது உங்களுக்கு தெரியாதானால் இதுக்குள்ள போய் கட்ட முடியுமானால் அதனை நீர் கட்ட முடியுமான்னு சொல்றீர். இப்ப நான் சொல்றபடி கழுதோ அப்படி நிமிர்ந்து நின்றுதான் அணில். அணில் தானே பூச்சி பூசுறது. கல்ல அடுக்கிறது ஹனுமார் தானே. கல்ல அடுக்கிறவர் தான் கொத்தனார். பூச்சி பூசுறது மேஸ்திரி. யார் வசதியப்போ? கொத்தனார் கல் எடுக்கிறது ஒரு சரி, மேஸ்திரி தானே பூச்சி பூசணும். அணில் தான் இப்ப மேஸ்திரியா, கொத்தனார் ஹனுமானம். அதனால அவரை பார்த்து நான் சொல்றபடிக்கு ஒழுங்கா வேலை செய், உமக்கு எல்லாம் சரியா கட்டவே தெரியல. இப்படி ஒத்தருக்கொத்தர் பேசிக்கொண்டு 5 நாட்களுக்குள்ளே 100 யோஜனை விஸ்தீர்ண சமுத்திரத்தை அணை கட்டி முடித்தனர். ராமன் இக்கரையில இருந்து அக்கறைக்கு போய் சேர்ந்து விட்டார். அங்கு போய் தங்கினவர் ராவணனுக்கு கடைசி நிமிஷம் தூது அனுப்பி பார்ப்போம் என்ற அங்கதனை மீண்டும் ஒரு அனுப்பினார். சொன்னதும் அவன் காதில் விழவில்லை. சரின்னு மகா யுத்தம் தொடங்கித்து. ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமாக ராமராவணையோர் யுத்தம். ராமராவணையோர் இவர் ஆகாசத்துக்கு நிகர் ஆகாரம், சமுத்திரத்துக்கு நிகர் சமுத்திரம். அதுக்கு வேற ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியாது. அது போல ராமராவண யுத்தத்துக்கு நிகர் அதே ராமராவண யுத்தம். அவ்வளவு பெரிய மகா யுத்தம் நடந்தது. இவனோடவன் அவனோடவன் அவனோடவன் ஆனை 1000 தேர் 10,000 அடல்பரி 1 கோடி சேன காவலர் 1000. இத்தனை பேரை மூலபலத்தின் சமயத்துல ஒரே நாள்ல ராமன் அழிச்சார். யானை 1000, தேர் 10,000, அடல்பரி குதிரை காவலர் படை 10,000, சேன காவலர் 1000. இத்தனை பேரும் அழிந்தால் தலையில்லாத ஒரு சரீரம் யுத்த பூமிக்கு நடுவுல எழுந்து நின்று ஆடுமா. அத போல 1000 உடம்பு கபந்தங்கள் ஆடுமானால் ராமனுடைய வில்லுல கட்டிருக்கிற மணி கணியில்னு ஒரு தடவை சத்தம் போடுமா. அத போல அந்த மணி கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு கண 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 கணன்னு சத்தம் போட்டுதான். ஆனை 1000,
தேர் 10,000, அடல்பரி 1,00,00,000, சேனகாவலர் 1000. இந்த மணி எத்தனை ஆடி தெரியுமோ? ஏனையம் மணி 7 நாழிகை ஆடியதம்மான்னு ஒரு அழகான தமிழ் பாட்டு. அந்த மணி 3 மணி நேரம் ஆடி இருக்கணும்னால் 3 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? எத்தனை நிமிஷத்துக்கு எத்தனை கணியில்? ஒரு கணியிலுக்கு 1000 கபந்தம். ஒரு கபந்தத்துக்கு ஆனை 1000, தேர் 10,000, அடல்பரி 1,00,00,000, சேனகாவலர் 1000. எவ்வளவு பெரிய யுத்தம்! அந்த யுத்தத்தை ஆண்டாள் சொல்லும் போதுதான் கிள்ளி களைந்தானை கீர்த்திம பாடி போய். ஏன்னா தன் கணவனிடத்துல அத்தனை பிரேம அவளுக்கு, அவ்வளவு மதிப்பு. எங்க ராமனுக்கு முன்னாடி இந்த ராவணன்லாம் ஒரு சமாச்சாரமா? ஏதோ சண்டை போடணுங்கிறதுக்காக சின்ன குழந்தைகள் விளையாட்டாட்டம் இடது கையால் விளையாடி கொண்டிருந்தார். ஒருவர் இருவர் ஓர் மூவர் என உருவு கறந்து உள்ளந்தோறும் தித்திப்பான் உருக்கடா வாளி பொழிந்த ஒருவன். ஒருத்தரா சண்டை போடுறார், மெதுவா இருக்கிறச்சு. வேகத்தை கூட்டுறார் 2 பேர், வேகத்தை கூட்டுறார் 3 பேர், அதிவேகமாக போடுறார். உருவு கறந்து ராமபிரான் எழுந்துருடி இருக்கிறதே தெரியல. இவ்வளவு பெரிய யுத்தம் முடிந்தது. நடுவில் ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்தார். போ கச்சானு ஜானாமி ரணாத்திதஸ்வன், ரொம்ப அடிபட்டிருக்கே, கையில உனக்கு வில் இல்ல வாள் இல்ல, இன்று போ, நாளை வா அப்படின்னு அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தும் அவன் புரிந்து கொள்ளவில்லை. திரும்ப ராமனோட சண்டையிட்டான். கும்பனோடு நிகும்பனும் பட்டான், அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ, கும்பகர்ணன் அழிந்தான். எல்லா அதிகாயன் திரிசிரா முதலான எல்லாரும் அழிந்தனர். இந்திரஜித்தும் முடிந்து போனான். கடைசியா ராவணனோட யுத்தம் பண்ணான். ராவணனும் அழிந்து கீழே விழுந்தான். மந்தோதரி ஓடோடி வந்தாள். சொன்னேனே ராவணா, கேட்டியா? உன்னை ராமன் ஜெயிக்கவில்லை, நீ இந்திரியங்களை அடக்காதபடியால் புலன்களுக்கு தோற்று போனாய். அதுகள்தான் உன்னை ஜெயித்து விட்டன. வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனா தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரா ஸ்ரீவத்சவக்ஷாஹா நித்யஸ்ரீஹி அஜய்யா சாஸ்வதா துருவா. இந்த ராமனாருன்னு ஓஹோன்னு புகழ்ந்தாள். இதெல்லாம் வசிஷ்டாச்சாரியர் கூட சொல்லல. ஆனா அவ்வளவு ஆழமான வேதாந்த கருத்துக்களை மந்தோதரி 4 ஸ்லோகத்தாலே விண்ணப்பம் பண்ணாள். மந்தோதரியும் சமாதானப்படுத்தினார். விபீஷணா, ராவணனுக்கு அந்திம சம்ஸ்காரத்தை செய். விபீஷணன் மறுத்தான். நான் பண்ண மாட்டேன்னு சொன்னான். நீ பண்றியா, நான் பண்ணட்டுமா? மரணாந்தானி வைராணி நிர்வத்தம்ன பிரயோஜனம். மரணம் ஏற்படுற வரைக்கும் தான் பகை விபீஷணா. நீ பண்ணலையா? நான் வழி நடுக பண்ணிட்டு வந்திருக்கிறதே அதுதான். எங்க பெத்த அப்பாவுக்கு பண்ணக்கூடிய பாக்கியத்தை இழந்துட்டேன். நாங்க 4 பிள்ளைகளுமே கூட இல்லை. அவர் சொர்க்கத்துக்கு போகிறச்சே 4 லட்சுமணனும் காட்டுக்கு போயிட்டோம். பரதன சத்ருகனும் மாமா வீட்டுக்கு கேகே தேசத்துக்கு போயிட்டார்கள். ஒத்துருமே இல்லதான் தசரதன் ஔத்வதேகிக்க நானான். அதுக்கப்புறம் அநாத பிரேத சம்ஸ்காரம் எத்தனை பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? வர்ற வழியில எல்லாம் அதுதான். விராதனுக்கு பண்ணேன், கபந்தனுக்கு பண்ணேன், ஜட்டாயுவுக்கு பண்ணேன். இனிமே ஒருத்தரும் பாக்கி இல்லை. அந்த வரிசையில நான் ராவணனுக்கும் பண்ணிட்டு போறேன். நீ பண்றையா, நான் பண்றேன். நல்ல வேளை விபீஷணன் பண்ணி முடித்தான். ராமன் புறப்பட வேண்டும். அந்த சமயத்தில் விபீஷணன் பட்டாபிஷிக்தன். ராமபிரான் விஜயராகவன். ராவணன் மாண்டு போனான். விபீஷணன் உடனே அனுப்புறார். போய் சீதையனிடத்துல செய்தி சொல்லி விட்டு வா. அனுமார் போனார். சீதையனிடத்துல ராமன் விஜயராகவன்கிறத சொன்னார். ததசா ஹ்ரீமதி பாலா. அந்த சமயத்துல சீதைக்கு முகம் குங்குமப்பூவா சிவந்துடுத்தான். இப்படி நம்ம ராமன் ஜெயித்து விட்டார். உனக்கு என்ன வேணுமோ கேளு ஹனுமன்னு, என்கிட்ட கையில ஒண்ணும் இல்லை. ஆனா நீ பண்ணிருக்கிறது ஏதோ கொடுக்கணும்னு தோன்றது அப்படின்னு சீதை கேட்க, அப்ப ஹனுமான் பிரார்த்திக்கிறார். இந்த 700 ராட்சசிகளையும் வேலைக்கு அமர்த்தி உன்னை என்ன பாடுபடுத்திருக்கான் ராவணன். 10 மாசம் தர்ஜனத்தாலும் பர்சனத்தாலும் துன்புறுத்திருக்கான். மொத்த பேரையும் என் கைக்குள்ள இப்படி வைக்கணும், சித்திரவதமா அழுத்தி பிழியணும், கொன்னுடணும். இதுக்கு நீ அனுமதி கொடுத்தா போரும்னால் முடியாது என்று மறுத்தாள் சீதை. பாபானாம்பா சுபானாம்பா வதாருகானாம் பிளவங்கம காரியம் கருணமாத்தியன நகசின்னாபராத்தி. ஒரு நாள் இவர்களை காட்டி கொடுக்க மாட்டேன். ஏற்கனவே இவர்களுக்கு நான் அபயம் கொடுத்திருக்கிறேன். பவேயம் சரணம் ஹிவஹா எதி அவோச்சது எதி தத்து தத்தியம் பவேயம் சரணம் ஹிவஹா. நான் உங்களுக்கு ஆபத்து வரும்போது காப்பாற்றுகிறேன்னு சொல்லியிருக்கேன். இப்ப ஆபத்து வந்து விட்டது, நீ கொல்லணும்னு சொல்லுகிறாய், நான் ரட்சித்து விடுவேன். என்ன சீதை ராட்சசிகளை எல்லாம் ரட்சித்தாள். சீதை ராமனோட வந்து சேர்ந்தாள். புறப்படுகிறேன். விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் முடிந்து விட்டது. முன்னாடியே முடிச்சுட்டாரு. இப்ப வேணும்னு லக்ஷ்மணனை வைத்து முடித்தார். நான் புறப்படுறேனார். அப்ப விபீஷணன் பிரார்த்திக்கிறேன், இல்ல ராமா, ஒரு 3 நாள் தங்க, ரொம்ப சிரமப்பட்டிருக்கே, இருந்து ஓய்வெடுத்து பாடல்கள் ஆடல்கள் எல்லாம் கேட்டுவிட்டு புறப்படலாமேன்னு சொல்ல, இல்லை, அதுதான் இப்ப நாம பார்க்க வேண்டியது. தம்பினா கைகை புத்திரம் பரதம் தர்மச்சாரிணம் நமேஸ்நானம் பகுமதம் வஸ்திரான் ஞாபரணானிச்ச. ஒரு நாளும் இனி ஒரு நிமிஷம் கூட இங்க தங்க மாட்டேன் விபீஷணா. ஏற்கனவே பரதனை பிரிந்து நான் துன்பப்பட்டு இருக்கேன். என் உள்ளமெல்லாம் என்ன தெரியுமா நொந்து கொண்டிருக்கிறது. அவன் வந்து என்ன கேட்டான்? நான் பிராத்தா, நான் தான் அவனுக்கு சிஷ்யன், நான் தான் தாசன். சிரசா யாச்சதஸ்தஸ்ய வச்சனன்ன கிரியம் கிருதம் மயா.
கைய கூப்பிண்டு என் காலை பிடிச்சு நாட்டுக்கு வான்னு கேட்டா, ஏதோ தேவர்களுக்கு வரம் கொடுத்துட்டோமேங்கிறதுக்காக நானும் வந்துட்டேன். ஆனா இனிமே நான் பரதனை பிரிந்து இருக்க மாட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா விபீஷணா? 14 வருஷம் முடிஞ்சு 15வது வருஷம் காலங்கார்த்தால் அவன் முகத்துக்கு முன்னாடி நான் நிக்கலைன்னால் நான் நெருப்ப மூட்டி குதிச்சிருவேன்னு அவன் பிரதிஜை பண்ணிருக்கான். நேரம் கடந்து கொண்டு இருக்கிறது. இனிமே என்னை இங்க நிறுத்தாதே, போகணும்னு சொல்றார். அன்ஹாத்வாம் பிராபயிஷ்யாமி தாம்புரியும் பார்த்திவாத்மஜ புஷ்பகம் நாம பத்ரந்தே விமானம் சூரிய சந்நிபம். விபீஷணனுக்கு புரிந்து போயிட்டு இனிமே அவனை விடக்கூடாது, இப்பவே அவன் போயாக வேண்டும். எங்க அண்ணா ராவணன் இதுவரைக்கும் புஷ்பக விமானத்தை தப்பான காரியத்துக்கு தான் பயன்படுத்தியிருக்கான். முதல் தடவையா ராமன் நல்லத்துக்கு உனக்கு பயன்படட்டும் என்று புஷ்பக விமானத்தை கொண்டு நிறுத்தினான். பிரணயாது பகுமானாச்ச சௌஹார்தேனச்ச ராகவ பிரசாதயாமி பிரேஷ்யோகம் நகலு ஆக்ஞாபயாமித்தே. தேவரி சொன்னீரானால் அடியோங்களும் கூட வரலாமான்னு விபீஷணன் கேட்டான். அவசியம் எல்லாரும் வாங்கும். சுக்ரீவாதிகள்லாம் நாங்க வரலாமான்னு கேட்டார்கள். கண்டிப்பா எல்லாரும் வாங்கும். மொத்த பேரையும் ஏத்துக்கொண்டான். சிரசா யாச்சதோ யஸ்ய வச்சனம் ந கிருதம் மயா குஹஞ்ச சுகிருதஞ்சைவ பௌரான் ஜானபதை சா அனுஜானீகி மாம் சௌமிய பூஜிதோஸ்மி விபீஷண. உன்னால் நன்கு பூசிக்கப்பட்டேன். ஆனா இனிமே என்னால இங்க இருக்க முடியாது, நான் புறப்படுகிறேன்னு ராமன் கிளம்பினார். புஷ்பக விமானத்தில் சீதைய பக்கத்துல உட்கார்த்தி கொண்டார். ஆரோக ததாராமஹ தத்விமானம் அனுத்தமம் அங்கே நாதாய வைதேகிம் லஜ்ஜமானாம் மனஸ்வினிம் லக்ஷ்மணேன சக பிராத்ரா விக்ராந்தேன தனுஷ்மதா சுக்ரீவஞ்ச மகாவீர்யம் காக்குத்ஸ்தஹா ச விபீஷணம். சீதையை கொண்டு அங்கே பரதம் ஆரோப்பியங்கிற போலே அங்கே நாதாய வைதேகிம் தன் மடியில் அமர்த்தி கொண்டார். அப்படி மேல விமானம் பறக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது. லங்கையை தாண்டின உடனே கடல், கடலை தாண்டி பாரதத்தின் பக்கம் வந்த உடனே சேத்து கண்டப்பட்டது. ஒவ்வொரு இடமா ராமன் காட்டின்னு வரார். சீதே உனக்காக இங்கதான் இவன் அழித்தேன், இவன் அழித்தேன், இவன் அழித்தேன், இங்கதான் சேத்து பந்தம் பண்ணினேன் இப்படின்னு ஒவ்வொரு இடமா காட்டி கொண்டு வந்தவர். பிரிய அயோத்தியா கந்தும் இச்சாமஹ சர்வாம் நயத்துனோ பவான் பிரியாத் பிரியதரம் லப்தம் யதகம் சுகிருதுஜனஹ சர்வைர் பவத்பிஹி சகிதா பிரீத்தம் லப்சிய புரியும் கதா. நான் திரும்பி போறதே நீ ஆசைப்பட்டேங்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். உன்னை சிறைப்பிடிச்சுட்டானேங்கிறதுக்காகத்தான் அழித்தேன். இதோ யார எங்கெங்க அழிச்சேன்னு சொல்றேன் கேளு. தவஹேதோர் விஷாலாட்சி நிகதோ ராவணோமயா கும்பகர்ணோத்திர நிகதா பிரகதஸ்ச பிரகஸ்தஸ்ச நிஷாச்சரா. இங்கு நான் ராவணன் அழித்தேன், இங்குதான் இந்திரஜித் அழித்தேன், இங்கு கும்பகர்ணன் பட்டான், இப்படி சொல்லி கொண்டு வந்தவர். ஏஷ சேது மயாபத்தா சாகரே லவணார்ணவே தவஹேதோர் விஷாலாட்சி நளசேது சுதுஷ்கரஹா. நளனாலே கட்டப்பட்ட சேது இங்குதான் கட்டப்பட்டது. அதுவும் உனக்காக சீதே. தவஹேதோர் விஷாலாட்சி ஒவ்வொன்றும் உனக்காக கட்டினேன் உனக்காக கட்டினேன்னு சொல்லிக்கொண்டே வந்தார். இதுக்கு சேது பந்தம்னு பேரு. இனிமே இது போக்குவரத்துக்கு உபயோகப்படுத்த போவதில்லை. தனுஷ்கோட்டின்னு சொல்றோம் இல்லையோ, ராமனுடைய தனுசு, அந்த தனுசால உடைச்சிட்டாலாம். இதை பத்தி நம்மாழ்வார் பாடும்போது பெரிய நீர் படைத்து அங்குரைந்து அது கடைத்து அடைத்து உடைத்துன்னு 3 விஷயம் சொல்றார். இவ்வளவு பெரிய மகாசாகரத்தை ராமன் படைச்சிட்டார். அது கடைத்து அமிர்தமத்தனம் பண்ணினாரே கடைந்தார். அடைத்து சேதுபந்தனம் பண்ணினது அடைத்தது. உடைத்தது தன்னுடைய வில்லினாலேயே கடைசி நுனியை போட்டு உடைச்சிட்டார். அதனால இனிமே அது போக்குவரத்துக்கு இடமாக கூடாது. சீத்தை கேட்டா அப்ப எதுக்கு இது? ஏதது பவித்திரம் பரமம் மகா பாத்தக நாசனம். இது எல்லா பாத்தகங்களையும் போக்கக்கூடியது. ஏஷாசாதிருஷ்யத்தே சீதே கிஷ்கிந்தா சித்திரகானனா. இனிமே யாரெல்லாம் தங்கள் தங்கள் பித்திருக்களுக்கு தர்ப்பணாதிகள் பண்ண வேண்டுமோ எல்லாம் சேத்துக்கரையில பண்ணுவார்கள். இன்னி வரைக்கும் எவ்வளவு திலஹோமங்கள், எத்தனை தர்ப்பணங்கள், எவ்வளவு பித்திருக்காரியங்கள், புண்ணியமான க்ஷேத்திரமா இருக்கட்டும், இந்த கடலகளோடு எப்போதும் இருக்கட்டும்னு ராமன் அனுகிரகித்தார். அங்கிருந்து தாண்டார். கிஷ்கிந்தை வந்து விட்டது. அப்ப சுக்ரீவன் சொல்றார், என்னுடைய தர்மபத்னிகள்லாம் வரணும்னு ஆசைப்படுறா, அவர்களை எல்லாம் அழைச்சின்னு வரட்டுமான்னு. அபித்வரஸ்வ சுக்ரீவ, சீக்கிரம் போ. அபித்வரைய சுக்ரீவ கச்சாமஹா பிளவகாதிப. அப்படியே கீழ்நோக்கி வந்து புஷ்பகுமாரன் நிக்கிறது. இறங்கி போய் சுக்ரீவன் ஓட்டின்னு வரான். எல்லா குழந்தைகளும் குரங்கு ஸ்திரீகள் எல்லாரும் வரா. அவளுக்கெல்லாம் ஒரு ஆசை, எங்க கணவன்கள் எல்லாம் இந்த சீதேன்னு ஒருத்திக்காக எத்தனை பாடுபட்டிருக்கா, அவ என்னதான் அழகுன்னு பார்த்துடணும் அப்படின்னு நாரிகள் மனுஷ பெண்களுக்கே அது யாருன்னு பார்க்கணும்னு தோணும். அது குரங்கு பெண்கள் வேற, நிச்சயமா பார்க்கணும்னு ஆசையாம். வந்த உடனே சீத்தை நடுவுல உட்கார்ந்து இருக்கிறாள். எல்லாம் சீத்தையை சுத்தி சூழ்ந்து கொண்டது. ஆனா அதுகளை பார்த்த உடனே இது என்னது இப்படி ஒருத்திய போய் இந்த ராமன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கார், இவளுக்காகவா நம்ம கணவன்லாம் இவ்வளவு கட்டப்பட்டா? ஒருத்தி சொன்னாலும் கண்ணு விசாலமா இருக்கே. மனுஷ பெண்ணு அழகா இருக்கணும்னா கண்ணு அகலமா இருக்கணும். குரங்குகளுக்கு கண்ணு சுருக்கமா இருக்கும்.
அதனால அதுகளுக்கு பார்த்துட்டு சந்தேகமா இருக்கு. என்ன இப்ப விஷாலாட்சியா இருக்கிறாள். இன்னொன்னு சொல்லுது, இடுப்பையே காணோமே. குரங்குக்கு இடுப்பு தான் இருக்கும். ஆனா பெண்கள் சாமுத்திரிகா லட்சணத்தின்படி இடை சிரித்து இருக்கணுமா. அதை பார்த்துட்டும் அதுகளுக்கு ஒண்ணும் புரியல. கடைசியா இன்னொரு குரங்கு கத்தித்து, பின்னாடி வாலையே காணோம் ஒருத்திய பண்ணிட்டு வந்திருக்கான். நத்து புச்சம். ஆக எல்லாரும் ஆனந்தமா சிரித்து கேளிக்கையில் ஈடுபட்டு ஆகாசத்திலே வந்து கொண்டிருந்தனர். பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்துல வந்து புஷ்ப விமானம் இறங்குறது. கங்கை கரையில இருக்கக்கூடிய பரத்வாஜ ஆசிரமம். இந்த பக்கத்துல பரத்வாஜ ஆசிரமம். அதுதான் இன்னைக்கு பிரயாகராஜ்ங்கிற ஊர். இவ்வளவு பெருசா நடந்ததே பிரயாகராஜ்ல போயிட்டு சங்கமத்துல தானே நடந்தது. கங்கா யமுனா சரஸ்வதி மூணுலையும் கும்பமேளா எவ்வளவு பெருசு நடந்தது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துலதான் குகன் இருக்கக்கூடிய ஆஸ்தானம் ஸ்ருங்கிபேரபுரம்னு பேர். ராமன் பரத்வாஜ ஆசிரமத்துல போய் இறங்கிவிட்டார். விடை பெற்று கொண்டு போவோம். ஏன்னா வர்றச்சே அவர் ஆசிரம வழியாத்தான் வந்தார். அவர் நீ திரும்பி போறச்சே சொல்லணராமான் இருந்தார். பரத்வாஜ ஆசிரமத்துல இறங்கினார். அத்ராகம் வானரேந்திரேன சுக்ரீவேண மகாத்மனா அத்திர யோஜன பாகுஷ்ச கபந்தோ நிகதோமயா பர்ணசாலா யதா சித்ரா ததா சித்ரா திருஷ்யத்தே சுபதர்சனே ஏஷா கோதாவரி ரம்யா பிரசன்ன சலிலா சுபா. ஒவ்வொன்னையும் காட்டு வர்றார் பாருங்க. இதுதான் ஜனஸ்தானம், இதுதான் பஞ்சவட்டி, இதுதான் கோதாவரி, இதுதான் சரபங்கருடைய ஆசிரமம், இதுதான் அத்ரி அனசூயனுடைய ஆசிரமம், இதுதான் சித்திரக்கூட்டம். ஒவ்வொன்னா காட்டின்னு வந்தவர் கடைசியா பரத்வாஜாசிரமம். பரத்வாஜாசிரமஹா ஸ்ரீமான் திருஷ்யத்தே சைஷ மைதிலி இயஞ்ச திருஷ்யத்தே கங்கா புண்ணியா திருப்பதகா நதி. இங்கதான் கங்கை கண்ல படுறது பாரு. ஆகாசத்திலே நடுவிலே பூமியிலே 3 வருடத்திலும் ஓடக்கூடிய கங்கை. கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை கலந்தழகிற்கும். பெரியாழ்வார் சொன்ன போலே கங்கா கங்கான்னு சொன்னாலே போரும். கங்கா கீதா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சப்தங்கள். கோவிந்தா காயத்ரி 4 கா. கோவிந்த கங்கா காயத்ரி கீதா. க க க க. இந்த 4 ககார சொன்னாலே புனர்ஜன்மன வித்தியதே. மீண்டும் பிறக்க வேண்டிய தேவையே இல்லையா. அந்த கங்கை இங்கதான் இருக்கு பாரு. சிங்குபேரபுரம் செய்தது குஹோயத்திர சகாமம ஏஷா சாதிருஷ்யத்தே சீதே ராஜதானி பிதுர்மம. அப்படி பரத்வாஜ ஆசிரமத்தில் இறங்கச்சே அந்த தொலை தூரத்துல அயோத்தி தெரிஞ்சுதான். நம்ம ஊர் தெரியறது பாரு அவர் சொல்லல. ஏன் ஊர் தெரியறது பாரு சொல்லல. திருஷ்யத்தே ராஜதானி பிதுர் மம. என் தந்தையனுடைய ஊர் தெரிகிறது பாரு. எப்பவா இருந்தாலும் சக்கரவர்த்தி திருமகன் தான் ராமனுக்கு ஆசை. அவருக்கு தாசரதிங்கிற பேர்ல இருக்கிற விருப்பம். ராமன் சக்கரவர்த்தி பிரான் நாராயணன் இதெல்லாம் அவருக்கு விருப்பமே கிடையாதான். அதனாலதான் பிரம்மாதி தேவர்கள்லாம் ஆகாசத்துல வந்து பூமாரி பொழிந்து ராமா எங்க காரியத்தை பண்ணி கொடுத்துட்டேன்னு கொண்டாடுறா. கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன்னு இல்லையா. அதெல்லாம் நடந்துதான் அப்புறம் லங்கையில இருந்து கிளம்பினார். அப்ப அவர் சொல்றாரு, ஆத்மானம் மனுஷம் மன்னே ராமம் தசரதாத்மஜம். என்னை எதுக்கு நாராயணன் சொல்றீர்கள். நாராயணன்லாம் என்ன சொல்ல வேண்டாம். என்ன மனுஷன் எடுத்துக்கொள்க. அதுவும் தசரதன் பெற்ற மைந்தன்னு கொள்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடித்தமானது. ராமன் சொல்லிப்பறா. சீத்தை நடத்தினே அதே போல ஏஷாசா திருஷ்யத்தே சீதே ராஜதானி பிதுர்மம அயோத்தியாங்குர் வைதேகி பிரணாமம் புனராகதா. நல்ல வேளை எல்லா காரியம் முடிஞ்சு திரும்பி வந்துட்டோம். ஊருக்கு திரும்பி போறோம். மக்களை ஆள போறோம். எல்லாரும் ஆனந்தமா ஏத்துக்க போறா. எங்க அயோத்தியா தேவிக்கு திரும்பி கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்க போறது. சீதையை கையெடுத்து கும்பிட்டுக்கொள் என்று ராமன் சொன்ன. சீதை வணங்கினாள். கீழே இறங்கிவிட்டார்கள். பரத்வாஜாசிரமத்திலே பஞ்சமி அன்னைக்கு இறங்குறா. பூர்ணே சதுர்தசே வருஷே பஞ்சம்யாம் லக்ஷ்மணாகிரஜா. லக்ஷ்மணனுடைய அண்ணனான ராமன் 14 ஆண்டுகள் முடிந்து பஞ்சமி திதியிலே பரத்வாஜாசிரமம் பிராப்பிய வந்தே நியதோ முனி. பரத்வாஜரை அடைந்தார். முனிவரை விழுந்து வணங்கினார். அந்த முனிவர் போயிட்டு வந்த சரித்திரம் எல்லாம் கேட்டுக்கிறார். அவர் விசித்திரமா என்ன பண்ணிட்டார். இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கி விட்டு போறாமான்னு சொன்னார். இத்தனை பேர் சொல்லச்சேவும் மாட்டேன்னு பிடிவாதமா கிளம்பி வந்துட்டார். இப்ப ரிஷி சொன்ன வாக்கியத்தை அவர் மீற முடியாது இல்லையா. இருந்துதான் ஆகணும். ஆனா உள்ளம் பதைக்கிறது. பரதன் தப்பான முடிவு எடுத்துட்டான்னா 15வது வருஷம் காலங்கார்த்தாலும் உன் முகத்தை பார்க்கலைன்னால் பிரவேசியாமி ஹுதாசனம் நெருப்ப மூட்டி குதிச்சிருவேன்னு சொல்லியிருக்கான். பரதன் காரண காரியம் எல்லாம் ஆராய மாட்டான். இல்லேன்னு சொன்னா அவன் ரொம்ப பாவம் பக்தி ரொம்ப அதிகம். நியாயம் எல்லாம் அவனுக்கு பேசவே தெரியாது. நம்ம வந்து வீட்டை விட்டு வெளில போயிருக்கிறோம் இன்னும் வரலன்னால் வண்டி சரி இருந்திருக்காது, மழை பெஞ்சிருக்கும், எத்தையோ ஒரு 4 சொல்லி சமாதானப்படுத்திப்போம் இல்லையா. அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ராமன் என்ன கைவிட்டு விட்டான்னு உடனே நெருப்புல குதிச்சிருவான். இந்த அனர்த்தமே வேண்டாம். ஹனுமான் இங்க வரும். இன்னைக்கு ராத்திரி நான் தங்கிட்டு தான் வரணும். நீர் நேர அயோத்திக்கு போ. நேர போக கூடாது. பக்கத்துல சிங்கிபேரபுரத்துக்கு போய் குகனை கூட்டிக் கொள்ளும். அழைச்சின்னு போனா தான் அவனுக்கு தான் பரதனை தெரியும். உமக்கு பரதனை தெரியாது, பார்த்தது இல்லையே. அதனால நீ நேர போய் நின்னா பரதன் ஒத்துப்பனான்னு கூட தெரியாது. அதனால குகனை அழைத்துக் கொள்ளும்.
அவனுக்கு நான் செய்தி சொல்றேன்னு சொல்லியிருக்கேன், அழைச்சின்னு போவோம்னு ஹனுமானை அனுப்பி வைத்தார். சுக்ரீவேணச்ச தே சக்கியம் யத்ரவாலி ஹதஸ்துவயா யதாச்சா தீபிதா லங்கா பிரகிட்டைர் ஹரியூதபை யதாச்ச நிகத சங்கே ராவணோ பலதர்பிதா. நாளை போலாம், இன்னைக்கு இங்க இருந்து விட்டு போன்னு சொன்னார். அகமபி அத்திர தே தத்மி வரம் சஸ்திரவிருதாம்பர அர்க்கம் அர்த்தியம் பிரதிகிருஷான அயோத்தியாம் ஷோகமிஷ்யசி. அயோத்திக்கு நாளைக்கு போகலாம்னு சொன்னார். அகால பலினோ விரக்ஷாக சர்வேச்சாபி மதுஸ்ரவாக பலான் அமிர்தகந்தானி பகூனி விவிதானிச்ச. உடனே அவரே அனுகிரகிக்கிறார். நீ நாளை கிளம்பி இங்கேருந்து ஊருக்கு போற வரைக்கும் வழிநடுக வசந்த ருத்துவா இருக்கட்டும், வழிநடுக மரங்கள்லாம் பூத்து குலுங்கட்டும், எல்லாம் பழமா காய்ச்சி தொங்கட்டும், எல்லாமே ஆனந்தமா இருக்க போறதுன்னு பரத்வாஜர் அனுகிரகித்தார். ராமன் ஹனுமானை கூப்பிட்டார், அனுப்பிச்சு வைக்கிறார். அயோத்தியாம் त्वरितो गत्वा शीघ्रं प्लवगसत्तम शिङ्गिवेरपुरं प्राप्य गुहं गहनगोचरं भविष्यति गुह प्रीतः स मम ஆத்மசமஸ்தகா. என் உயிரினும் மேலாத நண்பன் குஹன் இடத்துல இருக்கான், அவனை அழைத்து கொண்டு போ. ஹனுமான் சொன்னபடிக்கே சென்றார். குஹனை போய் சந்தித்தார். சிங்கிவேரம்புரம் பிராப்பிய குஹமாகாத்திய வீரியமான் சவாச்சா சுபையா கிருட்டா ஹனுமான் இதம் அப்ரவீத். ஹனுமான் குஹனிடத்துல சொல்லிட்டு அழைச்சின்னு போயிட்டார். ராமபிரான் எதிர்பார்த்தபடிக்கு பரதனுக்கு ஒரே வருத்தம். ராமன் வரவில்லைன்னு நினைத்து விட்டார். சத்துருகிரனை கூட்டு நெருப்ப மூட்டுட்டார். ஆகாசத்துல ஹனுமான் பறந்து வந்துட்டு இருக்கிறச்சேவே இங்க இந்த அனர்த்தம் நடக்கிறதுங்கிறத பார்த்துட்டார். எப்படி இவனை நம்ம காப்பாத்த போறோம் தெரியலையே, நமக்கோ இவனை தெரியாது. ஆகாயத்துல இருந்து பேசினா குரங்கு பேசுறதுன்னு அவன் திரும்பியே பார்க்க மாட்டான். என்ன பண்ணலான்னு யோசித்தவர் கைகண்ட மருந்து கண்கண்ட மருந்து ஒன்னே ஒண்ணுதான், ராமாயண கதை. யார் எந்த ஆபத்துல இருந்தாலும் உடனே அவர் கதை சொல்றதுக்கு ஆரம்பிச்சுடுவார். நம்மள இருந்தா கதை சொல்லி இதெல்லாம் காப்பாத்துற நேரமானுவோம். கதை தான் காப்பாத்தும், ராமச்சரித்திரம் தான் ரட்சிக்கும். ஆகாசத்திலேருந்து கீழே பார்த்தவர் அப்படியே மெதுவான குரல்ல பேச ஆரம்பிச்சார். ஆசீத் தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிமான். ரதகுஞ்சர வாஜிமான் சதுரங்க சைன்யத்தோட சக்கரவர்த்தி மகாராஜா 60,000 வருஷம் தசரதன் ராஜ்ய பரிபாலகம் பண்ணினார். புத்தர பேர் இல்லை. அவர் ரிஷசிருங்கரை கூட்டு யாகம் பண்ணினார். அந்த யாகத்திலேருந்து பாயசம் கிடைச்சது. 3 பேருக்கு 4 குழந்தைகள் பிறந்தார்கள். 12 வயசுல கல்யாணம் ஆச்சு. அப்புறம் 24 வயசுக்கு காட்டுக்கு போனா, இங்க 1 வருஷம், அங்க 2 வருஷம், அங்க 3 வருஷம், அங்க 4 வருஷம், கடைசியா 1 வருஷம் பஞ்சவட்டியில இருக்கும்போது சூர்பனகை வந்தாள், காது மூக்கு அறுபட்டாள். அதே சமயத்துல இவளையும் காணோம். ராவணன் வந்து சீதையை தூக்கி போனான். அப்புறம் தேடிக்கொண்டே வந்தார். சீதை லங்கையிலே சிறைப்பட்டாள். அதுல கிஷ்கிந்தைக்கு வந்து சேர்ந்து சுக்ரீவனை கூப்பிட்டு தோழமை கொண்டு போய் தேடுன்னு சொல்ல தெற்கு நோக்கி பலரும் சென்றனர். அதுல ஹனுமானும் போனார். சீதையை கண்டார், மோதிரத்தை கொடுத்தார், சூடாமணியை பெற்றார். அதுக்கப்புறம் மகா யுத்தம் தொடங்கிச்சு. 7 நாட்கள் யுத்தம் அகோராத்திர விபாகமரன் முடிந்தது. ராவணன் மாண்டான். சீதை அழைத்து கொண்டு புஷ்பவனாத்தில் ராமன் திரும்ப வந்தார். வரும்போது பரத்வாஜாசிரமத்துல தங்கினார். நிற்க வேண்டிய நிர்பந்தம், இதோ வந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு அந்த சரித்திரத்தை கேட்க அடங்கி ஒடுங்கி பரதன் நின்னான். அவனுக்கு அதை தவிர வேற ஒண்ணும் கேட்கவே தோணல. யார் சொல்லி சொல்லின் செல்வன், இந்த சரித்திரத்தை இந்த துர்தசையில நான் வாழும்படிக்கு சொன்னது யாரு? நிமிர்ந்து பார்த்த உடனே ஓஹோன்னு ஹனுமான் கீழே வந்து இறங்கினார். கைகளாலேயே நெருப்பு அணித்தார். அப்படியே கரியாகிட்டார்னு சொல்றார். வசந்தம் தண்டகாரண்யே எம் தொம் சீரஜடாதரம் அனுசோச்சசி காகுஸ்தம் சத்வாம் கௌசலம் அப்ரவீத் பபாத சகசா ஹிருஷ்டா ஹர்ஷான் மோகம் உபாகமது ஹனுமந்தம் உவாச்சேதம் பரதா பிரியவாதினம் அசோகஜைஹி பிரீதிமயைஹி கபிம் ஆலங்கிய சம்பிரமாது நிசம்ய ராமாகமனம் நிருபாத்மஜா கபி பிரவீரஸ்ய ததாத்புதோத்பவம். அப்ப பார்த்து சொல்றார், இதோ விடிய விடிய புலரப் போகிறது பார் பரதா, நீ எதுக்கு அதுக்குள்ள அவசரப்பட்ட? 14வது ஆண்டு ராத்திரி முடிஞ்சு 15 கால சூரியோதயத்துல வராட்டாத்தானே நீ தப்பான முடிவு போனோம். சூரியனும் உதிக்க போகிறான். சூரிய குலித்தர் உதித்த ராமனும் வரப்போகிறான் பார். அண்ணல் வந்தனன், ஆரியன் வந்தனன் கைய காட்ட காட்ட அதே சமயத்துல ராமன் புஷ்பவிமானத்துல வந்தார். ஐயன் வந்தனன், ஆரியன் வந்தனன், மெய்யின் மெய்யண்ணனின் உயிர் வீடினான். உயுமே அவன் என்று உரைத்து உள்புகா கையினால் எரியை கரி ஆக்கினான். எரிந்து கொண்டிருந்த தீயை தன் கைகளாலே கரியாக்கி முடித்தார். அண்ணல் வந்தனன், ஆரியன் வந்தனன் அவனே பரதன் நிமிர்ந்து பார்த்தான். ராமனுடைய புஷ்பக விமானம் கீழே இறங்குகிறது. கல்யாணீபத காதேயம் லௌகிகி பிரதிபாதிமாம் ஏதி ஜீவந்தம் ஆனந்தா நரம் வருஷசதாதபி. இறங்கின ராமபிரான் நேர பரதன் வந்தார். கீழ் விழுந்து தண்ட சோமிச்சார். மாதாக்களை எல்லாம் கண்டார். பரதனை தூக்கி தன் மடியில் வைத்துக் கொண்டு உச்சி முகர்ந்து பார்த்தான்.
அங்கே பரதம் ஆரோப்பிய பரதனுக்கு வாயடைத்து போய்விட்டு பேச முடியவில்லை. லக்ஷ்மணனை கண்டான். சத்ருகன் லக்ஷ்மணனை சேவித்தான். ஒருத்தருக்கொருத்தர் குசல பிரச்சனம் பண்ணி கொண்டனர். என்ன நடந்ததுங்கிற சரித்திரத்தை சொல்றார். முதல்ல பரதன் தான் ராஜ்யத்தை திரும்ப சமைச்சுடுறான். பூஜிதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யம் இதம் மம தத்ததாமி புனஸ்துபியம். என்னை பார்த்து கோரிஷருடைய ராஜ்யத்தை கொடுத்தே, இந்த ராஜ்யம் என் தலையில இருக்குங்கிறது என்ன கவலையோட நான் பார்த்தேன் தெரியுமா ராமா. இனி இந்த கவலையே எனக்கு வேண்டாம். இனி இந்த பாரமே எனக்கு வேண்டாம். இந்தா திரும்ப உன் ராஜ்யத்தை உன்னிடத்தில் கொடுத்து விடுகிறேன். ஒரு மடங்கா கொடுத்த ராஜ்யத்தை பரதன் 9 மடங்கா திருப்பி கொடுத்தாராம். ஒரு மடங்கா ராமன் கொடுத்துட்டு போனார். ஆனா பரதன் 9 மடங்கா ஆகிட்டார். ராமனிடத்துல ராஜ்யம் இருக்கிறத விட ராமானுஜனிடத்துல இருந்தா இன்னும் நன்னா இருக்குங்க. ராமனுக்கு தம்பி தானே ராமானுஷர். ராமானுஷரிடத்துல இந்த சம்பிரதாயம் இருக்குன்னால் அரங்கனிடத்துல இருப்பதை காட்டிலும் தென்னரங்கன் செல்வம் முத்தும் திரித்து வைத்தான் வாழியே என்ற அவரால் தான் இவ்வளவு பெரிய சம்பிரதாயம் இப்படி வளர்ந்திருக்கு. திரும்ப கொண்டு சமர்ப்பிச்சார். அது எப்படி 1 மடங்கு 9 மடங்கு ஆகும்? அவன் ஒரு வழக்கம் வச்சிருந்தான். வேடிக்கையான வழக்கம். யார் என்ன செலவுன்னு சொன்னாலும், ராஜ்யத்துல செலவு வரும் இல்லையா, யாரு செலவுன்னாலும் பாதுகையை கேட்டுங்க, அவதான் ராஜான்னு. பாதுகா பதில் சொல்லுமா? அதனால செலவே இல்லை. என்ன வரவுன்னாலும் தாம் போய் வசூல் பண்ணிட்டு வந்துருவோம். அப்ப எல்லா வரமும் உண்டு, செலவே கிடையாது. அதனால 1 மடங்கு ராஜ்யம் 9 மடங்கு ஆயிடுத்து. ராமனுக்கு ஆனந்தம். சடைமுடியை அவிழ்க்கிறார். பிரகிஹ்ய சகசா சீதாம் ஜகாமாசுச ராட்சசா அபிஜானம் மணிந்தத்வா. மணி போயிட்டு வந்த கதையெல்லாம் நடந்த சரித்திரத்தெல்லாம் ஒரு சர்க்கத்தாலே சொன்னார். இனி ராமன் திரும்பி வந்தவர். அபிநிர்யாந்து ராமஸ்ய திரஷ்டும் சசிநிபம் முகம் திருஷ்டிர் ஜெயந்தோ விஜய சித்தாச்சார்த்தார்த்த சாதகா ஆரியபாதோ கிரகீத்வாது சிரசா தர்ம கோவிதா பாண்டுரம் சத்திரமாதாய சுக்லம் அல்யோபசேபிதம். வசிஷ்டாச்சாரியர் வந்தார். பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறித்தார். இதெல்லாம் நந்தி கிராமத்திலிருந்து ஊருக்கு திரும்பி அயோத்தி அளவுக்கு போகணும். அயோத்திக்கு போய் பட்டாபிஷேகம் நடக்க போறது. ராமன் முதல்ல சடைமுடியெல்லாம் களைந்தார். மாந்தோல் மர உரிய களைந்தார். பட்டு பீதாம்பரம் தரித்து திருமுடியிலிருந்து திருவடி வரைக்கும் ஆபரணங்களாலே அலங்கரித்து கொண்டார். சுகிரீட மகுட சூடாவதம்ச ஹார கிரைவேயக மகரகுண்டல முக்தாதாம காஞ்சி குண நூபுராதி அபரிமித திவ்ய பூஷணனாய் பீதாம்பரம் தரித்து சகலாரங்கார சம்பன்னையாக சீதையை அழைத்து கொண்டு சத்ருஞ்சயங்கிற பட்டத்து யானை வந்து நின்றது. நகிபஷ்யாமி காகுஸ்தம் ராமமாரியம் பரந்தபம் ததேதது திருஷ்யதே தூராது விமானம் சந்திர சந்நிபம் விமானம் புஷ்பகம் திவ்யம் மனசா பிரம்ம நிர்மிதம் ராவணன் பாந்தவை சார்த்தம் ஹத்வாலப்தம் மகாத்மனா. அந்த விமானத்தை திருப்பி அனுப்பிச்சிட்டார். ராவணனுடைய புஷ்ப விமானத்துல வந்தாரா, அதது அவரவர்களிடத்துல இறக்கணுங்கிறதுதான் ராமனுடைய எண்ணம். மாத்தவே மாட்டார். தனக்கு வந்தது தனக்கு இருக்கட்டும்னு அவருக்கு எண்ணம் இல்லை. அனுப்புறதுக்காக அனுப்பிச்சா விபீஷண இடத்துல திரும்பி போ. இத்தனைக்கும் விபீஷணன் இங்கதான் வந்திருக்கார். சுக்ரீவாதிகள்லாம் வந்துட்டார்கள். குகன் முதலானவர்கள்லாம் வந்திருக்கார்கள். எல்லாம் பட்டாபிஷேகத்துக்காக வந்து சேர்ந்தனர். பிராஞ்சலிகி பரதோ பூத்வா பிரகிருஷ்டோ ராகவோத்முகா ரராஜ பிருத்து தீர்காட்சா வஜ்ரபாணி ரிவாமரஹ ராமமாதாத்ய முதிதா புனரேவ அபிவாதயது அங்கே பரதமாப்தோப்பிய முதிதா பரிஷஸ்வஜே. ராமனும் பரதனும் ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு ஆனந்தமா இருந்தனர். அந்த சமய வசிஷ்டாச்சாரியர், சரி சரி, இந்த நாள் நன்றாக இருக்கிறது, போய் புண்ணிய தீர்த்தங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று ஆணையிடுகிறார். அதான் ஆச்சரியமான கடைசி சர்க்கம் பார்க்க போறோம். அப்ரவீத்து ததா ராமஹ தத்விமானம் அனுத்தமம் வகவை சிரவணம் தேவம் அனுஜானாமி கம்யதாம். புஷ்பக விமானம் திரும்பி போச்சு. எல்லாரும் நாளுக்காக காத்துட்டு இருக்கார்கள். சுக்ரீவோ ஹனுமான் செய்வ மகேந்திர சதுஷாத்மதோ சுக்ரீவ பத்னியா சீதா சதிரட்டும் நகர முத்சுகாக. இந்த நகரத்தெல்லாம் பார்க்கணும், அயோத்தி எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்துக்கணும்னு சுக்ரீவாதிகளுக்கெல்லாம் ஆசை. அந்த வானர பத்னிகளுக்கெல்லாம் அதுல ஆசை. வசிஷ்டாச்சாரியர் 8 திசையில இருந்து புண்ணிய தீர்த்தம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்புறார். சத்ருஞ்சனை யானை, அந்த யானையில பவனி வந்து ராமன் வந்து இறங்குகிறார். ததா சத்ருஞ்சயன் நாம குஞ்சரம் பர்வத்தோபமம் நவநாக சஹசிராணி யயுராஸ்தாய வானராக தஸ்ய தத் வச்சனம் சுத்வா பரதா சத்யவிக்ரம ஹஸ்தே கிரகீத்வா சுக்ரீவம் பிரவிவேச தம் ஆலயம். பக்கத்துல இருக்கிறவர் பரதன் சுக்ரீவனை அழைத்து கொண்டு போய் அவர் தங்கறதுக்கு இடம் கொடுத்தார். ஒவ்வொருத்தரா விபீஷணன் அழைச்சும் பேர் தங்க வைக்கிறார். வானரோத்தமர்களை தங்க வைக்கிறார்கள். வந்த விருந்தாளிகளை, எவ்வளவு பெரிய ராஜ்யம், நம்ம ராஜ்யத்துல எல்லாம் ஒரு பெரிய ஒரு 50 ராஜ்யத்துல இருந்து இங்க வரா, ஏதோ ஒரு குழு மாநாடு நடக்கிறதுன்னு சொன்னா என்ன ஏற்பாடு, எப்படி எல்லாம் பாக்குறோம். இது நம்ம தில்லியிலேயே பார்த்துட்டு இருக்கோம்னா ராமபிரான் காலத்துல எப்படி நடந்திருக்கும்.
அத்தனை ராஜாக்களும் அழைக்கப்பட்டனர், மொத்த பேரும் வந்து சேர்ந்தார்கள். அபிஷேகாய ராமஸ்ய தூதான் ஆக்ஞாபய பிரபோ பூர்ணைர் கடைஹி பிரதீட்சத்வம் ததா குருத வானகாக. வானரங்களை கூப்பிட்டார், ஹனுமானை கூப்பிட்டார். சுக்ரீவா, நீர் போய் 8 இடத்துல ஜலம் கொண்டு வரணும், 8 திக்கிலிருந்து புண்ணிய தீர்த்தம் வர வேண்டும். சுக்ரீவன் உடனே ஹனுமான் இடத்துல சொல்றார். அடுத்த நிமிஷம் தாவினார், எல்லா ஜலமும் வந்து சேர்ந்தது. கவயஹா பশ্চিமாத்தோயம் ஆஜஹார மகார்ணவாத்து. சுஷேனன் ஒரு பக்கம் போனார், கவயன் ஒரு பக்கம் போனார், ஒவ்வொருத்தர் ஒரு பக்கம் போய் 8 இடத்துல இருந்து தீர்த்தம் வந்தது. அபிஷேகாய ராமஸ்ய சத்ருக்னஹா சசிவை சக ததஸ்ஸ பிரயதோ விருத்தா வசிஷ்டோ பிராமணை சக ராமம் ரத்னமயே பீட்டே சகசீதம் நிவேசயது. பெரிய சிங்காசனத்தில் நடுவிலே ராமனை அமர்த்தினார், பக்கத்துல சீதையை கொண்டு அமர்த்தினார். வசிஷ்டன் புனைந்தான் மௌலி. அவர்களுக்குன்னு இருக்கிற பட்டாபிஷேக கிரீட்டம் மணிமகுடம் அத்தை கொண்டு வந்து சிஷ்யர்கள் கொடுக்க வசிஷ்டாச்சாரியர் எடுத்து சமர்ப்பிக்க போறார். ததஹ பிரயதோ விருத்தா வசிஷ்டோ பிராமணை சக ராமம் ரத்னமயே பீட்டே சகசீதம் நிவேசயது. ரத்னமயமான பீட்டத்தில் சீதை அருகிலே அமர்த்தினார், பட்டாபிஷேகம் செய்தார். என்ன பட்டாபிஷேகம்? அயோத்தியா ராஜ்ய பட்டாபிஷேகம்னு சின்னதாக நினைத்து விட வேண்டாம். குணசாம்ராஜ்ய பட்டாபிஷேகம். ராமனுடைய கல்யாண குணங்கள்ல தான் ராமாயணமே தொடங்கித்து. கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான்னு வால்மீகி ஆரம்பிச்சார். இவன் தான் ராமன், இவன் தான் கல்யாண குமாரி ராமன் நாரதர் சொன்னார். இப்ப கடைசி அதோட தொடர்பு படுத்தி பார்த்தால் அந்த குணங்கள்ங்கிறதே ஒரு அரசு, அந்த குணங்களே சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்துக்கு தான் வசிஷ்டர் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போகிறார். ராமம் ரத்னமயே பீட்டே சகசீதம் சனிவேசயத் வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலிரத காஷ்யபஹ காத்யாயனோ சுயஜ்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா. வசிஷ்டர், வாமதேவர், காத்யாயனர், சுயஜ்ஞர், கௌதமர், விஜயன் எல்லாரும். வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலிரத காஷ்யபஹ காத்யாயனஹா சுயஜ்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா. 8 ரிஷிகள் குலகுருக்கள் வந்து நிற்க அபிஷிஞ்சன் நரவியாகிரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹசிராட்சம் வசவோ வாசவம் யதா. ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. புண்ணிய தீர்த்தத்தை ராமனுடைய திருத்தலையில் சேர்த்து அபிஷிஞ்சன்னு நரவியாகிரம், மனிதர்களுக்குள் புலி போன்று ஏறு போன்றவனான பெருமானை நரவியாகிரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹசிராட்சம் வசவோ வாசவம் யதா. எங்கோ சொர்க்கலோகத்துக்கு இந்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டதே, அது ஒண்ணுமில்லை. இங்கே அபராஜிதா, அயோத்தியா, அபேத்யா என்று பெயர் பெற்ற சாகேத நிலையத்துக்கு சாதேக ராமனுக்கு பட்டாபிஷேகம்னால் அதுதானே சிறப்பு. அபிஷிக்த புராயேன மனுஸ்தம் தீப்த தேஜசம் தஸ்யான்பவாயே ராஜானஹா கிரமாதியேன அபிஷேசிதாக. ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. பக்கத்துல பரதன் நிற்கிறார். பரதா, நீ யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறியா அப்படின்னா, யுவராஜா இளவரசி பட்டம் பண்ணி கொள்ளுகிறாயான்னு கேட்க, இல்லே மாட்டேன்னு பரதன் மறுத்து விட்டார். அப்பவும் லக்ஷ்மணனுக்கு பரதன் தான் பண்ணிட்டார். லக்ஷ்மணனிடத்துல யுவராஜ்ய பட்டாபிஷேகம் கேட்க மாட்டேன்னு லக்ஷ்மணன் சொல்ல, பரதனிடத்துல சொன்ன உடனே சரின்னு அவர் ஒத்துண்டார். துல்லியம் மயாத்வம் பித்ருபிகி திருதாயா தாம் யவ்வராஜ்யே துரமுத்வஹஸ்வ ராகவஹா பரமோதாரஹ சசாச பரயா முதா உவாச்ச லக்ஷ்மணம் ராமோ தர்மஜம் தர்மவத்சலஹ. முதல்ல ராமன் லக்ஷ்மணனை பார்த்து, நீ யுவராஜாவா பட்டம் கட்டிக்கோன்னார். எனக்கு ஏற்கனவே பட்டாபிஷேகம் ஆயிடுத்து ராமா, நான் பண்ணிக்க மாட்டேன்னார். நானும் நீ ஒன்னத்தனை வந்திருக்கோம், உனக்கு எங்க பட்டாபிஷேகம் ஆயிடுத்து? கைங்கரிய சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம். உனக்கு எப்படி குண சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமோ எனக்கு கைங்கரிய சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம். கல்யாண குணங்களுக்கெல்லாம் உனக்கு ராஜ்யம், கைங்கரியம் தான் எனக்கு ராஜ்யம். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுலரவி திருவேங்கடத்து எழில்கள் சோதி எந்த தந்த தந்தைக்கே சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்னால் மரவடியாம் நீள்கடலுள் என்னும் புனையாம் புல்கு மணையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் திருமார்கரவு நிவாச சையா ஆசன பாதுக அம்சுக உபதான வருஷ ஆதபவாரணாதிபிகி சரீர பேதைகி தவ சேஷதாங்கதைகி யதோச்சிதம் சேஷ இதீரித்தே ஜனைகி என்ன ஆள வந்தார் சாதித்தார் போலே எல்லா கைங்கரியத்தையும் லக்ஷ்மணன் தான் பண்ணியிருக்கார். சத்திரஞ்ச சாமரம் திருத்தவான்னு சொன்னார். ஒரு கையால் திருவெண் கொச்சக்குடையும் ஒரு கையால் திருவன் சாமரத்தையும் ஏந்தி அடிமை செய்தான்னு சொல்வார்கள். சத்திர சாமர பாணிஸ்து லக்ஷ்மணஹா அனுஜகாம. ஒரு கையில சத்திரம் கொடைய பிடிச்சிருந்தார், இன்னொரு கையில சாமரம். இந்த ரெண்டையும் ஏந்தி கொண்டு லக்ஷ்மணன் கைங்கரியம் பண்ணான்னு இருக்கு. நமக்கு சந்தேகம் வரும், ஏன் ஒத்தரே 4 பேர் இருக்காளே, ஆளாளுக்கு ஒண்ணுன்னு எடுத்துக்கூடாதா? காட்டுக்கு போறச்சேதான் ஆள் நிறைய இல்ல, ஒருத்தர் தான் இருந்தார். இங்க வரச்சே 4 பேர் பகிர்ந்துட்டா என்னன்னால், காட்டுக்கு போய் ஒருத்தராவே இருந்து எல்லா கைங்கரியத்தையும் அவரே பண்ணி பழகி விட்டாரா?
இப்ப திடீர்னு நாட்டுக்கு வந்த உடனே பகிர்ந்து கொடுன்னா அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நானே தளி பண்ணி சாப்பிட்டு இருந்தா இன்னொருத்தர் கொடுத்துட்டு சாப்பிடவே தெரியாது. ததியாராதனத்துல உட்காண்டா எல்லாருக்கும் எல்லாம் போடுவா, நல்லா சாப்பிடுவேன். நானே ஸ்வயம் பாகம் முதல் நாள் வைக்கச்சு அரை அழகு பண்ணுவேன், கொஞ்சம் குறைச்சலா இருந்தாப்புல இருக்கும், ஒரு பிடி கூட போடுவேன். அடுத்த நாள் அதுவும் குறைச்சலா இருந்தாப்புல இருக்கும், இன்னொரு பிடி போடுவேன். ஒரு அழாக்கு காப்படியாகி அரைப்படியாகி ஒரு படி ஆயிடும். அப்படின்னா ஸ்வயம் பாகத்துல வயிறு வளர்த்தவன். வளர்த்துன்னு போய் இன்னும் பண்ணினால் இங்க வந்த புறமே இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு அவனுக்கு பிடிக்கவே இல்லையா. அதனால தானே மொத்த கைங்கரியங்களையும் பண்ணினான். இது லக்ஷ்மணனை பற்றியது. பரதன் பட்டாபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டான் அந்த சமயம். அப்படி 10 அடி தள்ளி ஹனுமார் ஆஞ்சநேயர் எழுந்துள்ளி இருக்கிறார். சீதைக்கு ஒரு ஆசை, இவர் நமக்கு பண்ணிருக்கிற கைங்கரியத்துக்கு இத்தனை பேரும் பார்க்க ஒரு பெரிய பரிசு கொடுக்க வேண்டும். நல்ல வேளையா இந்திரன் ஒரு முக்தாகாரம், ஒரு மணிமாலை, முத்து மாலை, அத சீதைக்கு பரிசா பட்டாபிஷேகத்துக்காக அனுப்பிச்சிருக்கான். அதை தன் கழுத்திலேருந்து சீதை கழட்டி கொண்டாள். தான் இருக்கிற ஆஸ்தானத்திலேருந்து ஒரு 10 அடி ஹனுமான் இடத்துல நடந்து போகிறாள். ஹனுமான வர சொல்லல, ஹனுமான் இடத்துல நடந்து போய் கிட்டக்க நின்று ஒரு கண்ணால ராமனை பாக்குறா, இன்னொரு கண்ணால ஹனுமான பாக்குறா. இவருக்கு இத பரிசா கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, ராமனே கொடுக்கவா என்றவள் கேட்கிறாள். அவைக்ஷத ஹரியின் சர்வான் பர்த்தாரஞ்ச முகுகு தாம் இங்கிதஜா சம்பிரேக்ஷ பபாஷே ஜனகாத்மஜாம் பிரதேகி சுபகேஹாரம் எச துட்டாசி பாமினி. ராமனுடைய அனுமதி கேட்டுத்தான் கொடுக்கணும். ஆனா இவர் கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதை கண்ணால பார்த்தாலாம். ரொம்ப பெரியவர்கள்லாம் வாயை திறந்து பேசவே மாட்டா, கேட்கறதும் வாயால கேட்க மாட்டார்கள், அனுமதியும் வாயால பண்ண மாட்டார்கள். கண்ணு பேசணும், கண்ணு பதில் சொல்லணும். அதுதான் சிறந்த தம்பதின்னு அர்த்தம். நமக்கெல்லாம் வாய் பேசினாலே புரிய மாட்டேங்குது, இதுக்கு மேல கண்ணு பேசி எங்க புரிஞ்சுட போறோம். அந்த சீத்தை பேசுறத ராமன் தெரிஞ்சுட்டார். அபிமத அனுரூப தம்பதிகள். அதனால ராமனுக்கு தெரிஞ்சு கொடு சீதே, உனக்கு யாருக்கு விருக்குமோ நீ கொடுக்கலாம். பிரதேக சுபகேஹாரம் எஸ் துட்டாசி பாமினி. தன் கழுத்து நகையை கொண்டு போய் ஹனுமானிடத்துல போட அவருக்கு பகு ஆனந்தம். இதை விட்டு விட்டு வைகுந்தத்துக்கு வர சொல்லுகிறாயா ராமா, உன் அனுகிரகம் கிடைச்சிருக்கிறது பூலோகத்தில். அதனாலதான் கடைசியிலே 11,000 வருஷங்கள் ராமன் ராஜ்யத்தை ஆண்டு தசவருஷ சாஸ்திராணி தசவருஷம் சகானிச்ச ராமோ ராஜ்யம் உபாசித்வா கடைசியா வைகுந்தத்துக்கு போறச்சே ஹனுமானே கூட வாருந்தான். ஊர்ல இருக்க எல்லாரையும் அடிச்சுன்னு போனார். அன்னு சராசரங்களை வைகுந்தத்தேத்தின்னு ஒத்தர் பாக்கியிலாவது கொண்டு போனார். ஹனுமான் வரலன்னு விட்டாரே. ஸ்னேகோமே பரமோராஜன்னு தொய் நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திச்ச நியதா வீர பாவோன்னு அந்நத்தர் கச்சதி. ஒரு நாளும் அயோத்தியை விட்டு நான் வரமாட்டேன் ராமா. உன்னை பத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அயோத்தியில சேவிச்சுப்பேன். நீ திருவாராதனம் பண்ண பெருமாளை வேணும்னா ஸ்ரீரங்கத்துல சேவிச்சுப்பேன். உன் நாமங்கள் வேணும்னா எப்பவும் இருக்கு, எங்கெங்க சொல்றாளோ அங்க இருப்பேன். உன்னை உச்சி முகர்ந்து பார்க்கணும், அணைக்கணும், முகரணம் நாள். நீ என்ன சீதையை கண்டுட்டு வந்த உடனே அணைத்து கொண்டாயே, அந்த வாசனை என் தோள்பட்டையை விட்டு இன்னும் போல, அந்த வாசனையை முகர்ந்து கொள்வேன். இதோ சீதாதேவி இப்பேற்பட்ட பரிசு கொடுத்திருக்கா, இதை விட்டுட்டு நான் வைகுந்தத்துக்கே வருவதாக இல்லை. மண்ணாசை வென்றவர்கள் உலர், பெண்ணாசை வென்றவர்கள் உலர், பொன்னாசை வென்றவர்கள் உலர், வைகுந்தத்தின் ஆசை வென்றவர் உலரா? ஹனுமார் ஒருத்தர் தான் இருக்கார். ஏன்னா அவருக்கு அயோத்தியில் அவ்வளவு தூரம் பற்று. அந்த ஹனுமாருக்கு தான் பெரிய சம்மானம் கிடைத்தது. விசிஷ்டாக பார்த்திவேந்திரேன கிஷ்கிந்தாம் சமுபாகமன் பூஜிதச்சைவ ராமேண கிஷ்கிந்தாம் பிராவிசத் புரியன் லப்த்வா குலதனம் ராஜா லங்காம் பிராயான் மகாயசா ராகவ பரமோதாரா சசாச பரையாமுதா. சுக்ரீவனுக்கு விடை கொடுத்தினார், பரிசுகளை கொடுத்து அனுப்பிச்சு வச்சார். குஹனுக்கு விடை கொடுத்தார், போயிட்டுவான்னு சொன்னார். பக்கத்துல விபீஷணன் இருக்கிறான், அவனுக்கு பரிசு கொடுத்து அனுப்பணும் இல்லையோ. தன்னுடைய திருவாராதன பெருமாள் பெரிய பெருமாள் பிரணவாகார விமானத்தின் கீழ் எழுந்துள்ள இருக்கிற இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமருமாள் ரங்கநாதன் அன்னைக்கு அயோத்தியில இருந்தார். மனுகுல மகீபால வியானம்பிரமௌலி பரம்பரா மணிமகரிகாரோஜிகி நீராஜிதாங்கிரி சரோரகா ஸ்வயமதி விபோ ஸ்வேன ஸ்ரீரங்க தாமினி மைதிலி ரமணபூஷா சுவார்காண்ய ஆராதனான்யதிலங்கிதா என்று பராசர பட்டர் சாதித்தார் போலே பிரணவாகார விமானம். விமானம் பிரணவாகாரம் வேதசிருங்கம் மகாத்புதம் ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகா பிரபத்யே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கமிவாபரம் பரஸ்ய பிரம்மணோ யத்ர சேஷித்துவம் ஸ்புடமிக்ஷதே. அப்படிப்பட்ட விமானத்தை எடுத்து விபீஷணத்திலே கொடுக்க விபீஷணன் எடுத்துட்டு திரும்பி போறான். போற சமயத்திலே பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரம் பிரம்மோத்சவம் ஆதி பிரம்மோத்சவம் நடத்த வேண்டும். நம்ம ஊருக்கு போற வரைக்கும் நேரம் கிடைக்காதுன்னுட்டு 2 காவேரிக்கு நடுவிலே இறங்கினான். ஆதிசேஷ பீடம் காத்திருந்தது, அதுல அந்த பெருமாளை பிரதிஷ்டை பண்ணிட்டார். அன்னைக்கு அவர் இருந்தவர் தான். காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா
பிரத்யக்ஷம் பரமம் பதம். அங்கு விரஜா நதி, இங்கு காவேரி. அங்கு பரவாசுதேவன், இங்கு பெரிய பெருமாள். அங்கு வைகுண்டம், இங்கு பூலோக வைகுண்டமாகிற ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்துல பெருமாள் எழுந்துள்ளார். 9 நாள் உற்சவம் முடிஞ்சது. கிளம்பலாமான்னு விபீஷணன் கேட்டான். இல்ல விபீஷணா, நான் இங்கேயே இருந்துடுறேன். எனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு. வண்டினம் உரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீதனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோ நமரும் சோலை. இங்கேயே இருக்கேன் விபீஷணன், நானும் இருக்கேன். வேண்டாம் விபீஷணா, நீ உன் ஊருக்கு போகணும். நீ ஒரு ராஜ்யத்தை ரட்சித்தாகணும். உனக்காக ஒரு வரம் தரேன். அங்கங்க கோவில்ல வடக்கு நோக்கி இருப்பேன், கிழக்கு நோக்கி இருப்பேன், மேற்கு நோக்கி இருக்கேன். தெற்கு நோக்கி ரொம்ப நான் இருக்கிறது இல்லை. ஆனா உனக்காக தென் திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலனக்கு உருகுமாலோ. குடதிசை முடிய வைத்து குணதிச பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலனுக்கு உருகுமாலோ. அந்த பெருமாள் விபீஷணனுக்காகவே மன்னுடைய விபீடனுக்காய் மதிலிறங்கை மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கர்னு பெரியாழ்வார் பாசன் தெற்கு நோக்கியே சயனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பெருமாள் ராமபிரானால ஆராதிக்கப்பட்டவர். இப்படி விபீஷணனுக்கு விடை கொடுத்தார். ராமனும் சீதையுமாக 11,000 ஆண்டுகள் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணனர். அந்த ராமாயணத்தை வாசிப்பவர்களுக்கு என்ன பலன்? இந்த ராஜ்யம் என்ன நன்னா ஆளப்பட்டது. ராஜ்யம் தச சஹசிராணி பிராபியம் வருஷாணி ராகவா சத அஸ்வமேதான் ஆஜக்வே சதஸ்வானு பூரி தட்சிணானு. ராஜ்யத்தை 11,000 ஆண்டுகள் ஆண்டார். எத்தனை நூற்றுக்கணக்கான அஸ்வமேத யாகங்களை செய்தார். ந பர்யதேவன் விதவா நச்ச வியாலகிருதம் பயம் ந வியாதிஜம் பயம். நாட்டு மக்களுக்கு வியாதியால் வந்த பயம் கிடையாது. ராஜ்யத்தை ஆண்ட போது சின்னவன் பெரியவன் வித்தியாசம் இல்லாமல் யாரோ சின்னவர் மரித்தார், பெரியவன் அவனுக்காக ஈமச்சடங்குகளை செய்தாருங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. வயசாகித்தான் போவார்கள், இளைஞர்கள் தான் பண்ணுவார்கள். ந பர்யதேவன் விதவா, எந்த விதவாஸ்ரீயும் துன்பப்பட்டதே கிடையாது. ராமஹா ஏவ அனுபஷ்யந்தா நாபியஹிம்சன்னு பரஸ்பரம். ஒத்தருக்கொத்தர் தர்மசாஸ்திரம் அறிந்திருந்தார்கள், தர்மத்தில் ஆசையோடு இருந்தார்கள். ஹிம்சை என்பதே கிடையாது, திருட்டு கிடையாது, கொலை கிடையாது. ஆசன் வருஷ சஹசிராணி ததா புத்திர சஹசிரிணா நிராமயா விஷோகாச்ச ராமே ராஜ்யம் பிரசாசதி. யாரும் ஸ்லோகமே இல்லாமல் இருந்தார்கள். ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதாக. எல்லாரும் ராமன் 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 ராமன், எப்போது ராமனையே பத்தி பாடினர். ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசதி. பிராமணாக க்ஷத்ரியாக எச்சாதியினரும் எந்த வர்ணத்தவரும் ஆனந்தமாக இருந்தார். ஆதி காவியம் இதம் சாருஷம் புரா வால்மீகினா கிருதம். இப்படி ஆதி காவியமாய் வால்மீகி பகவானாலே பாடப்பட்ட இந்த உயர்ந்ததான வால்மீகி ராமாயணம். இதை யார் வாசித்தாலும் யஸ்ருணோதி சதாலோகே, யாரெல்லாம் காது கொண்டு கேட்கிறார்களோ, தினமுமே கேட்கிறார்களோ, யாரத்தை வாயார பாடுகிறார்களோ, எதுவா இருந்தாலும் யஸ்ருணோதி சதாலோகே, பாப்பமே அண்டாத அதிலிருந்து வெளியே இருக்கிறான். பவிஷ்யதி சதானந்தாக புத்திரபௌத்திர சமன்விதாக ஸ்ருத்வா ராமாயணமிதம் தீர்காயுஷ்ச தீர்க்கமாயுஷ்ச விந்ததி. தீர்க்கமான ஆயுசு கிடைக்கும், வியாதிகள் எல்லாம் தொலையும், செல்வச் செழிப்பு ஏற்படும், ஆனந்தம் தழைக்கும். ராமஸ்ய விஜயம் சேமம் சர்வம் அக்கிருஷ்ட கர்மணா. ராமன் ஜெயித்தான் என்பதையும் சீதாதேவியோடு சேர்ந்து பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டான் என்பதையும் அன்றாடம் நினைக்க வேண்டும். அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண்குடை கவிக்க, இருவரும் கவரி பற்ற, விரை செய்து குழலி ஒங்க, வசிஷ்டனே புனைந்தான் மௌலி. வசிஷ்டாச்சாரியர் மௌலி புனைந்தார், ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார். ஐஸ்வர்யம் புத்திரலாபஸ்ச பவிஷ்யதி ந சம்சயா. ஐஸ்வர்யம் கிடைக்கும், புத்திரலாபம் ஏற்படும், எல்லா நன்மைகளும் ஏற்படும். பிரியத்தே சததம் ராமஹா சகி விஷ்ணு சனாதனஹா. இத்தனை செழிப்பு கிடைக்கிறது இருக்கட்டும். இதை ஒவ்வொரு நாளும் வாசித்து கேட்டோமானால் ராமபிரான் ஆனந்தப்படுகிறார். அதற்கு மேல வேற என்ன நமக்கு வேணும்? ராமனுடைய திருவுள்ளம் உகக்கிறது. சாட்சாத் ராமோ ரகுஸ்ரேஷ்டா சேஷோ லக்ஷ்மண உச்சதே. சாட்சாத்து நாராயண பெருமாளே தான் ராமன். ஆதிசேஷனே ரகுஸ்ரேஷ்டனான லக்ஷ்மணனாக பிறந்தார். குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியும் ஸ்ரீயஸ்ச முக்கியாக சுகமுத்தமஞ்ச ஸ்ருத்வா சுபம் காவியமிதம் மகார்க்கம் பிராப்னோதி சர்வாம் சர்வாம் புவி சார்த்த சித்திம். குடும்ப விருத்தி, தனதானிய விருத்தி, ஆனந்தம், எந்த தொல்லையும் தீரும். வியாதிகள் கொன்னு உயிருண்ணும் விஷாதி, பகை பசி தீயனவெல்லாம் நின்னு உலகில் கடிவான் நேமிப்பிரான் தமர் போந்தார். வியாதி பகை பசி தீயன என்ன இருந்தாலும் இருக்காது. ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம், ஆயுஷோடு இருக்கலாம். ஆரோக்கியகரம், ஆரோக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுக்கும். ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம், இந்த 3 தானே யாருக்குமே ஆசை. ஆயுசு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம், இந்த 3 ராமாயணம் கொடுக்கும்.
சௌப்ராத்திருகம் புத்திகரம் சுபஞ்ச. சௌப்ராத்திருகம் உறவுக்காரர்களோடத்துல சண்டையே ஏற்படுத்தாதான். அதுவும் முக்கியமா அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருந்தால் ஒரு நாள் சண்டையே வராது. சௌப்ராத்திருகம், ஏன்னா அந்த அண்ணன் தம்பி அப்படி இருந்தவர்களும் இல்லையோ. அதனால ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம் சௌப்ராத்திருகம் புத்திகரம் சுபஞ்ச ஸ்ரோதம்யமேதத் நியமேன சத்விகி ஆக்கியான மோஜஸ்கர ரிதிகாமைகி. இது நமக்கு செழிப்பை கொடுக்கும். எப்போதும் ராம பக்தியை வளர்த்து கொடுக்கும். ஸ்ரீராம ராம ராமேபி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நம. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தய சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாதிரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயாத்து நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ராமனும் சீதையுமாக சேர்ந்து கூட இருக்கக்கூடிய பரத லக்ஷ்மண சத்ருக்னரோடும் தொண்டனான ஹனுமானோடும் சேர்ந்து ஆழ்கிறார் ஆழ்கிறார் ஆழ்கின்றான் அழியான் என்னும் பக்தர்களை ரட்சித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த காவியத்தை கேட்க ராம பக்தி பிறந்தும் பிறந்த பக்தி வளரும், வளர்ந்த பக்தி எல்லாருக்கும் எடுத்து சொல்ல தோன்றும். இப்படிப்பட்ட ராமாயண காவியத்தை சொல்லக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சது. தினப்படியா கடந்த 633 நாட்களாக கேட்கக்கூடிய பாக்கியம் உங்க எல்லாருக்கும் கிடைச்சது. இதற்கெல்லாம் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது சீதாராமர்களுடைய திருவடிகளுக்கு, அவருடைய பிராத்தாக்களுக்கு, ஹனுமாருக்கு. அத்தோட வால்மீகி பகவான் பாடினபடியால தானே இத்தனை பெருமையும். அவருக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவிதிருக்காப்புன்னு பல்லாண்டு பாட வேண்டும். நம்ம ஆச்சாரியர்கள் இத்தனை பேர் அதுக்கு வியாக்கியானம் உரை எழுதாமல் போயிருந்தால் எந்த அர்த்தம் நமக்கு புரிய போகுது? அந்த எழுதின ஆச்சாரியர்கள் திருவடிகளுக்கெல்லாம் பல்லாண்டு. அவர்கள் அத்தனை பேரு சொல்லியிருந்தாலும் அடியனுக்கு ஒரு 2 விஷயங்கள் அடியன் திருத்தாப்பனார் சொல்லாத போயிருந்தாருனால் தெரிஞ்சிருக்காது. அதனால அவர் திருவடிகளுக்கு பல்லாண்டு. இதை உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக தொழில்நுட்ப குழுவினரா ஒரு 4-5 பேர் சேர்ந்து தினப்படி வந்து சேரத்துக்கு ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணி அதுல என்னென்ன உங்களுக்கு வசதியோ ஓரளவு வசதி இருந்திருக்கும், உங்களால முடிஞ்சிருக்கும், முடியாது இருந்திருக்கும், இருந்தாலும் விடாமல் செய்த அந்த குழுவினர் தன்னார்வ தொண்டர்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு. கடைசியாய் விடாமல் கேட்டு கொண்டிருந்த உங்கள் குடும்ப க்ஷேமத்துக்கும் லாபத்துக்கும் நல்ல கோட்பாட்டு உலகங்கள் மூன்றினுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனை அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட வாயிரத்தில் வீம்பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட வேண்டீர் மக்களே என்று பல்லாண்டு பாடி கொள்ளுகிறேன். பல்லாண்டு பல்லாண்டு. அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கவும், யாரும் நகர வேண்டாம். 2 நிமிஷம் இருக்கவும். முதலில் இன்று யாரெல்லாம் வந்திருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக ஒரே ஒரு பிரார்த்தனை, அதை மட்டும் பண்ணிடுங்க. உங்க மொபைல் அப்படியே வச்சுங்க. நீங்க ஜூம்ல இருந்தா கூட அப்படியே இருக்கலாம். உங்க மொபைல் எடுத்து ஒரு நம்பர் தரேன், அதுக்கு ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடுங்க. அப்படின்னா இன்னைக்கு அட்டண்டன்ஸை போட்டுருவோம். இன்னைக்கு யாரெல்லாம் வந்திருக்கீர்கள்? 633 நாள் விடாமத்தானே வந்தது. கேட்டு இருக்கிறீர்களா? இப்ப நான் ஒரு நம்பர் தரேன். 8588955825 8588955825. வந்தவா மட்டும் அட்டண்டன்ஸ் போட்டா போறோம். வந்தவர்கள் மட்டும்தான் கொடுக்கணும். ஏன்னா இதுல முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணி வேணும் நாங்க கேட்கணும்னு ஆரம்பிச்சது 12,000 பேர். நித்தியப்படி விடாம கேட்டது ஒரு 4,000 பேர். அதுக்கப்புறம் சரி வாங்கோன்னு சொல்லும் போது வருகிறேன்னு சொன்னது 1,400 பேர். இனி கடைசியில வந்தது 950 பேர். அதனால அப்படி எங்கிருந்தோ ஆரம்பிச்சு எங்கிருந்தோ வந்து சேர்ந்திருக்கோம். இருந்தாலும் ஆர் வந்தீர்கள்னு தெரிந்து கொள்ள வேணும்னு ஆர்வம். முதல்ல நேர பார்த்து உபன்யாசம் பண்றதுங்கிறதே வேற. அடி எனக்கு 34 வருஷமா அப்படித்தான் பழக்கம். 28 வயசுல அடி என் தகப்பனார் பரம் வச்சு பேசுன்னு சொல்லிட்டு போனார். இன்னைக்கு அடி எனக்கு 62 வயசு ஆயிடுச்சு. 28ல இருந்து 62க்கு 34 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஏதோ அடி எனக்கு தெரிஞ்சது இன்னி வரைக்கும் சொல்லிட்டு வந்திருக்கேன். கதை சொல்றதுக்கு தெரியாது. ஏதோ ஜோக்கு சொன்னேன், பாலிடிக்ஸ் பேசினேங்கிறதுலாம் அடி எனக்கு பண்ண தெரியாது. உள்ள விஷயத்த ராமகதைன்னா ராமகதை தான் சொல்ல தெரியும். அதையும் விடாம நீங்க ஆதரிச்சு இத்தனை வருஷமா கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு விருப்பம். அதுக்காகத்தான். அதனால இந்த நம்பருக்கு நீங்க எல்லாரும் ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடுங்க. இன்னொரு தடவை சொல்றேன். 8588955825. இந்த ஒரு தரமாவது கரெக்டா கொடுத்து இங்க எத்தனை பேர் நம்பர் ஜூம்ல காட்டுறதோ அத்தனை நம்பர்கள் அங்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். நடக்குமான்னு பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொன்னு ஏதோ ஒண்ணு நடக்கிறச்சு ஏதோ ஒண்ணு நடக்கிறது. அதே மாதிரி எப்படி இதுக்கு நாங்க கேட்டதுக்கு சம்பாவனை பண்ண வேணும்னு சொன்ன போது விவரங்கள் அனுப்பிச்சிருந்தேன். கிட்டத்தட்ட 450 470 பேர்
இன்ன வரைக்கும் அதுல சம்பாவனையும் பண்ணிட்டீர்கள். யாராருக்கெல்லாம் இன்னும் வேணுமோ அவர்களுக்கு இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம். நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவுரு பெற்று இன்பு இருக்க வேண்டும். கடைசியா ஒரே ஒரு கேள்வி உங்க மனசுல இருக்கும். நாளையிலிருந்து என்ன? நிறைய விஷயங்கள்லாம் கேட்டே வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இது ஒரு 7 வருஷமா நடந்துட்டு இருக்கே. சாசனா முழுக்க பார்த்தோம், உபனிஷத்துக்கள் கேட்டுட்டோம், ஹரிவம்சம் கேட்டோம், பாகவத புராணம் முழுக்க கேட்டீர்கள், சாசனாம் எல்லாம் கேட்டிருக்கீர்கள். இப்ப ராமாயணமும் இத்தனை வருஷம் முடிஞ்சு போச்சு. நாளை வரைக்கும் காத்துட்டு இருங்களேன். என்ன எப்படி நடக்கலாம் அப்படின்னு பார்த்து கூட ரொம்ப சிறப்பான உபன்யாசம் ஆரம்பிக்க போறது. அது என்னங்கிறத இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் உங்களுக்கு அறிவிப்பு வரும். ரொம்ப சிறப்பான தலைப்பு. விடாமல் இப்ப கேட்டுக்கொண்டிருந்தா போல இன்னும் 5000 பேர் சேர்ந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிருக்கிறவா மொத்தம் 60,000 பேர். முதல்ல ஆரம்பிக்கச்சே 8-10 வருஷத்துக்கு முன்னாடி 60,000 பேர். ஆனா இப்ப யூஸ் பண்ணி கேட்டு இருக்கிறவா கார்த்தால ஒரு செஷன், சாயங்காலம் ஒரு செஷன், 10-10 நிமிஷம் இதை கேட்டு இருக்கிறது ஒரு 4,500 பேர் கேட்கிறீர்கள். கேட்டா இது எல்லாத்தையும் இந்த இன்னொரு செஷன் பொதுவான தலைப்பா இருக்கிறத கூட யூடியூப்ல போடுறோம். இந்த ராமாயண சாஸ்திரநாம இந்த பாகவதத்தெல்லாம் யூடியூப்ல போட்டது கூட கிடையாது. இந்த ஆப் யார் கையில இருக்கோ அவர்களுக்கு மட்டும்தான் இது வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாரையும் டவுன்லோட் பண்ண சொல்லி கேளுங்க. இதுல ஒண்ணும் கஷ்டம் இல்லையே. தினப்படி ஒரு 10-15 நிமிஷம் நம்ம தர்மத்துக்காக செலவழிக்க மாட்டோமா? அவசியம் கேட்டுக்கொண்டிருந்த உங்க எல்லாருக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு விடாமல் மேலும் கேட்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்துக் கொண்டு அடுத்த அறிவிப்புக்கு காத்திருக்கவும். சீதாராமர்கள் திருவடிகளே சரணம்.